Good evening, students. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டது போலவே 12th inverse trigonometric function குள்ள வந்துட்டோம். half yearly எக்ஸாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த வீடியோ பார்த்துக்குங்க. இன்னைக்கே பார்க்கணுங்கிற கட்டாயம் அவசியம் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? சேனலுக்குள்ள போய்க்கலாம் கமெண்ட் பார்க்கறதுக்கு. வேதாந்து TN. எஸ், இங்க பாருங்க, வேதாந்து டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த பார்த்துருக்கிற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா பாருங்க, லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனா வேதாந்து டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க என்ன வீடியோ பாக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு 5 ல இருந்து 10 கொஸ்டின்ஸ்குள்ள இருக்கும். 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 5 ல இருந்து 10க்குள்ள இருக்கு. அதுல உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கவனிச்ச கிளாஸ் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது. வேதாந்து டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 5 ல இருந்து 10க்குள்ள இருக்கு. ஸ்டார்ட் பிராக்டிசிங் டுடே. எஸ், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். Now test immediately what you have learnt. Okay students? Yes. Now let us enter into our topic. Yes. Arulmani, hi. Meghala, hi. Okay Meghala, thank you. ஹரி லோகேஷ், வெல்கம் ஹரி லோகேஷ். நேற்று மேகலா ஹரி லோகேஷ்லாம் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி வேணும்னு அடம் பிடிச்சிருந்தாங்க. நாளைக்கு பார்ட் 2, நாளானிக்கு பார்ட் 3 டீட்டெயிலாக பார்க்குறோமோ இல்லையோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு, கான்செப்ட் எல்லாம் வேணும்னா அப்படியே ராம் மேக்ஸ்குள்ளே குதிச்சிருங்க. ராம் மேக்ஸோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்செப்டோட வரும். இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒட்டுமொத்த சாப்டரை ஓவரால் ரிவைஸ் பண்ண போறோம். இப்போ கான்செப்ட் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. பேசுறதெல்லாம் கேக்குதா? வீடியோ தெளிவா இருக்கா? சொன்னீங்கன்னா டக்குன்னு அப்படியே சம்முக்குள்ள என்டர் ஆயிருவேன். எஸ். சார் நாளைக்கு வைக்கலாம்ல, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு இந்த வீடியோ பாத்துக்கு தம்பி. இது என்ன லைவ் முடிஞ்சோன்னா கட் ஆகவா போகுது? வந்துட்டாங்க, 11th கேங் வந்துருச்சு. 12th போட்டா 11th திட்டுறா, 11th போட்டா 12th திட்டுறான். ஓகே, சிஆர்டி இருக்கு. பீரியட் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் சார் நடத்துறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சார் ஃபார் 11th ஆல்சோ நாளைக்கு சரி, நம்ம டாபிக் உள்ள என்டர் ஆயிரலாம். 12th நம்ம ஸ்டேட் போர்ட் 12th சாப்டர் 4 இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். எஸ், இந்த வீடியோ இந்த 3 பார்ட் பார்க்க முடிக்கிறப்போ கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன். இந்த 9th 10th 11th என்ன படிச்சிருப்போம்? ட்ரிகனாமெட்ரி படிச்சிருப்போம். இப்போ 12th என்ன படிக்க போறோம்? இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. ஆஹா, நான் எழுந்து கரெக்டா? ஓஹோயினா. எஸ், 12th என்ன படிக்க போறோம்? ட்ரிகனாமெட்ரியை தலைகீழா படிக்க போறோம். எஸ் எஸ் எஸ், நோ டவுட். அப்ப ட்ரிகனாமெட்ரிக்கு இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக்கு என்ன வித்தியாசம்? எஸ், பார்த்துடலாம்.
ஃபார்முலா நிறைய தெரியணும். ஒரே முட்டை எல்லாத்தையும் பார்த்தா பயந்துக்குவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா போலாம். நமக்கு ஃபெமிலியர் தீட்டா என்ன டிகிரி? 0 டிகிரி. நம்ம ரேடியன் மெஷர்ல எழுதிக்கலாம். 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. என்னெல்லாம் பார்க்க போறோம்? sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா. sin தீட்டா தெரியுமில்ல? அந்த 0 லிட்டர், 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், 1 லிட்டர் இதோட ஸ்கொயர் ரூட் தான் sin தீட்டா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 எவ்வளோ? 0. ரூட் 1 1, ரூட் 4 எவ்வளோ? 2. ரூட் 1 1, ரூட் 2ங்கிறது ரூட் 2 தான். மேலே ரூட் 3, ரூட் 4ங்கிறது 2 1. எஸ். சைனை ரிவர்ஸ்ல எழுதுனா அது cos 1, ரூட் 3/2, 1/√2, 1/2, 0. tanங்கிறது sin by cos. அப்ப 0/1 0. இந்த ரெண்டு டிவைட் பண்றப்ப டினாமினேட்டர் சேம் கேன்சல். அப்ப 1/√3. டினாமினேட்டர் கேன்சல். 1/1 1. டினாமினேட்டர் கேன்சல். ரூட் 3/1 ரூட் 3. 1/0. டினாமினேட்டர்ல 0 வந்தா இன்ஃபினிட்டி. எஸ். இது உங்களுக்கு தெளிவா தெரியணும். இனிமேல் இதுதான் இது நான் படிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சீங்கன்னா ஓ மை காட். இது தெளிவா தெரியணும். எஸ். தெரியுங்களா? இது தரவா தெரியுங்களா? டேபிளர் காலம். இப்போ இதுல நம்ம 9th 10th 11th என்ன படிச்சப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் sin 60 டிகிரி. இங்க பாருங்க, டிகிரி மெஷருக்கு பதிலா நான் ரேடியன் மெஷர் எழுதிக்கிறேன். 60 டிகிரின்னு சொன்னேன், ஆனா அதோட ரேடியன் மெஷர் எழுதிக்கிறேன். யூனிட்ஸே இல்லைன்னா அது ரேடியன் மெஷர். மேல மொட்டைக்கோழி மேல ரவுண்ட் ஆஃப் பண்ணி இருந்துச்சுன்னா அங்க பாரு, மேல மொட்டைக்கோழி 0 மேல இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதான் டிகிரி. வெறும் 0னா அது ரேடியன் மெஷர். ஒரு டிகிரிய ரேடியனா மாத்தணும்னா π/180 மல்டிப்ளை பண்ணணும். எஸ். சரி, அதை விட்டுறலாம். அதையெல்லாம் விட்டுறலாம். கவுனிங்க. சைன் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. லிசன். டேபிள் கால் பார்த்து சொல்லுங்க. சைன் 60 டிகிரி. π/3ங்க 60 டிகிரி எவ்வளவு? ரூட் 3/2. இதுதான் ட்ரிக்னாமெட்ரி. இந்த பக்கம் சைன் அந்த பக்கம் போனா, இந்த பக்கம் சைன் அந்த பக்கம் போனா 1/sin கிடையாது, சைன் இன்வர்ஸ். சைன் அந்த சைடு போனா என்னது? சைன் இன்வர்ஸ். சார் 1/sinம் சைன் இன்வர்ஸும் சேமா? சத்தியமா சேம் கிடையாது. ஓகே. சைன் ஆப்போசிட் சைடு போறப்போ என்ன ஆயிரு? சைன் 60 டிகிரி நியூமரேட்டர் அங்க போனா டினாமினேட்டர் ஒட்டுமொத்த டினாமினேட்டர் கொண்டு போகலாம். ஆனா அந்த சைன் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள். அந்த ஆங்கிள் அப்படியே வச்சுட்டு அந்த சைன் மட்டும் ஆப்போசிட் சைடு கொண்டு போறப்போ அதோட இன்வர்ஸா தான் மாறும். ஓகே, அதை குழப்பிக்க வேண்டாம். கவுனிங்க, நல்லா கவுனிங்க. சைன் அந்த பக்கம் போனா சைன் இன்வர்ஸ். அப்ப 60 டிகிரி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ரூட் 3/2. இந்த ரெண்டை வச்சுதான் இப்ப நான் இந்த சாப்டரே போல போட்ட போறேன். ஒரு தெரிஞ்ச சிம்பிளான விஷயம். இங்க பாருங்க, சைன், காஸ், டான், சீக்கண்ட், கொசிகண்ட், காட் இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி. அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்குள்ள அதுக்கு உள்ள கொடுக்கறது ஆங்கிளா இருக்கும். அந்த ஆங்கிள் டிகிரி மெஷரா இருக்கலாம், ரேடியன் மெஷரா இருக்கலாம், அது என்ன வேணா. பாருங்க, சைன் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள், காஸ் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள். அதோடைய ரிசல்ட் ஒட்டும் வரு, அந்த ஒட்டுமொத்தோட ரிசல்ட் வேல்யூ ரூட் 3/2ங்கிறது 1.7/2 வேல்யூ நம்பர். சைன் இஸ் ஃபாலோட் பை, காஸ் இஸ் ஃபாலோட் பை, டான் இஸ் ஃபாலோட் பை என்னது? ஆங்கிள். அந்த ரிசல்ட் வேல்யூ. இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ. பாருங்க, சைனுக்குள்ள இருக்கிறது, சைனுக்கு அப்புறம் வர்றது ஆங்கிள், இன்வர்ஸ்க்கு அப்புறம் வர்றது சாட்சி.
தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம ஷார்ட்கட் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்வர்ஸ் இஸ் ஃபாலோடு பை வாட் வேல்யூ. அந்த ஒட்டுமொத்த ரிசல்ட் ஆங்கிள். தெரியலனா ஷார்ட்கட் மறந்து போச்சுன்னா இப்படி தெரிஞ்ச விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கோ. ஓ சைனு காசு டேனு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கொடுக்கறது என்னைக்குமே ஆங்கிள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கொடுக்கறது என்னைக்குமே வேல்யூ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இது தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ டாபிக் உள்ள தாராளமா என்டர் ஆயிக்கலாம். சார் கெமிஸ்ட்ரி இருக்கு நாளைக்கு, ஃபுல் மூவ்ல நாங்கள் லிசன் பண்ணுவோம் சாரே. ஐயோ வேண்டாம் சாமி, இப்போ கெமிஸ்ட்ரி படிடா ப்ளீஸ். நாளைக்கு கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு உள்ளவா ராம் சார் 12th ஸ்ட்ராட்டஜி வீடியோ சரி பாலகுருநாதன் பண்ற, கண்டிப்பா பண்ற, ராம் மேக்ஸ்லயே பண்ற. ஹாய் சார், 9th கிளாஸ் ஃபுல் chapter 9 class full revision video tomorrow, otherwise I will unsubscribe your channel. பரவாயில்ல சாமி, தாராளமா பண்ணிக்கோ. எனக்கு பிளாக்மெயில் பண்ணா பிடிக்காது, அன்புக்கு மட்டும்தான் அடிமை. ஓகே, எஸ். யாருக்கிட்டே போய் அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது. ஓகே, தானா வரதான் நிலைக்கும். ஐ ஆம் பிருத்வி. ஓகே, வென் சார் ப்ளீஸ். நான் தெரியல தாங்க, நான் பண்றேன், எனக்கு டைம் இருக்கிறப்ப பண்றேன். நான் பண்றேன், அப்லோட் பண்ற ஆசிக். இனிமேல் லைஃப்ல பிளாக்மெயில் பண்றதெல்லாம் விட்டுரு தங்க, அது நல்லதுக்கு இல்ல சாமி. ஓகே, யார் சார் அவன் குழந்தை? பரவாயில்ல தங்க, குழந்தையாவே இருக்கு, அதுக்கு ஒரு நல்ல பெரிய மனசு வேணும் சார். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள 11th 5th சாப்டர் ஆர் 6th சாப்டர் போடுங்க சார். ஐ மீன் ஜனவரி எண்டிங். ஏன் இப்பவே போய் பாரு, வேதாந்துல 5th சாப்டர் இருக்குது, ராம் மேக்ஸ்ல 6th சாப்டர் இருக்குது. என்ன தம்பி போய் பாரு. சாரே, நீங்க தான் வேதாந்து வாண்டடா வந்து மேக்ஸ் எடுக்கிறீங்க. இப்பதான் சார் ராம் மேக்ஸ்ல இன்வர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். 11th, ஐ எம் 11th சார். ஆஹா, நித்தினுக்கு எக்ஸைஸ் 7.9 வேணுமா? சரி, நீங்க கமெண்ட்டை நம்ம 2 மணி நேரம் படிக்கலாம், நல்லா டைம் பாஸ் போகும் உங்களால. ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டோம்னு வச்சுக்கிய, கமெண்ட் வச்சே பொல போட்டலாம் போல இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, எந்த டாபிக் கொடுத்தாலும் எடுப்போம். எஸ், சரி, நான் டாபிக் உள்ள போறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளா இருக்கிறது ஆங்கிள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்குள்ள இருக்கிறது வேல்யூ. அந்த ஒட்டுமொத்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வேல்யூ, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட ரிசல்ட் ஆங்கிள். ஒன்னு ஞாபகம் வச்சுட்டா போதும், ஒன்னு வேல்யூனா இன்னொன்னு ஆங்கிளா இருக்கு, ஒன்னு ஆங்கிள் இன்னொன்னு வேல்யூவா இருக்கு. எஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, அடுத்தது நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இது எத்தனை டிகிரி? 0 டிகிரி. இது 90 டிகிரி. இது 180 டிகிரி. எத்தனை டிகிரி? 180 டிகிரி. 180 டிகிரினா பை. ஒரு ஆங்கிள் பாசிட்டிவா இருந்தா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போயிருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு ஆங்கிள் நெகட்டிவா இருந்தா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கிளாக் வைஸ்ல வந்திருக்கிறோம்னு அர்த்தம். எங்க வந்திருக்கிறோம்? கிளாக் வைஸ்ல வந்திருக்கிறோம். அப்ப இது -π/2. ரைட் தானோ? இப்படி இருந்தா +π/2, இப்படி இருந்தா -π/2. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்ப சொல்லி கொடுக்க போற, இப்ப எழுத போற டேபிளர் காலந்த என்னது, இந்த ஒட்டுமொத்த சேப்டர்லயே கூட டிராவல் பண்ண. ஒரு சம்மு தப்பா கரெக்டா நீயே செக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீ எழுதி குருட்டாம்படியா கரெக்ட் ஆகலாம், இல்லாட்டி தப்பாங்க கூட போகலாம். ஆனா இந்த டேபிள மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகாது? தப்பே ஆகாது. லிசன், இப்ப ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் இன்வர்ஸ், ட்ரிக்னாமெட்ரி தான் சைன் இன்வர்ஸ், அப்புறம் காஸ் இன்வர்ஸ், அப்புறம் tan இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், இப்படி ஜோடி ஜோடியா. சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட், கொசிகண்ட் இன்வர்ஸ், காசோட ரெசிப்ரோக்கல் சீகண்ட் இன்வர்ஸ். நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை மனப்பாடம் பண்ணுங்க. இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை, இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ. அதுக்கு அந்த ஒட்டுமொத்த ரிசல்ட் ஆங்கிளா இருக்கு, அதுல ஆங்கிள் என்னவா இருக்கு, வேல்யூவா என்னவா இருக்குன்னு போட்டுக்கலாம். பிரின்சிபல் டொமைன், ரேஞ்ச் எல்லாம் கதை சொல்லுவோம். ஓகே, நான் ரொம்ப டெப்தா போக விரும்பல. கவனிங்க,
Inverse is சொல்லுங்க மக்களா. Inverse is followed by value. அந்த sin inverse of √3/2 அந்த ஒட்டுமொத்தத்தோடைய ரிசல்ட் ஆங்கிள். ஓகே, இப்போ ஆங்கிளுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆரை இந்த ஆர்டர்ல மனப்பாடம் பண்ணுங்க. sin inverse cos inverse அது ஒரு ஜோடி, tan inverse cot inverse அது ஒரு ஜோடி, அப்புறம் cosecant inverse secant inverse. ஏன்னா sin ஓட ரெசிப்ரோக்கல் cosecant, cos ஓட ரெசிப்ரோக்கல் secant inverse. எஸ், கவனிங்க. இந்த டேபிள் கால்த்துப்பாங்க, இந்த இதை வைங்க. இந்த குவாட்ரண்ட் வச்சு தான் கதையே எழுத போறோம். 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி. அப்போ அப்படி போனா பாசிட்டிவ் ஆங்கிள், இப்படி வந்தா நெகட்டிவ் ஆங்கிள். அப்போ இது -90 டிகிரி. ஏசா 270 டிகிரின்னு எழுதக்கூடாதுலாம் கேட்காது, எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துருக்கிற பிரின்சிபல் டொமைன் பத்தி எல்லாம் பேச போறோம். அதனால இந்த டெக்னிக் நாம் வச்சுக்கோங்க. 0, 90, 180, அப்புறம் அது 90னா இந்த பக்கம் -90. லிசன், ஃபர்ஸ்ட் சைன் இன்வர்ஸோட ஆங்கிள் எப்படி எழுதணும்னா பாருங்க. இத இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு இப்படி வரும் பாருங்க. -π/2 to +π/2 க்ளோஸ்ட் இன்டர்வல். -π/2 ல இருந்து +π/2 க்ளோஸ்ட் இன்டர்வல். காசுக்கு இத இங்க 0ல இருந்து இப்படி பைக்குவான். இல்ல இன்னொரு பியூட்டி தெரியுமா? இது ஃபர்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு வருது ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்ங்கிறது இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபிஃப்த், இது 2, இது 4, இது 6. அதான் 1 2 3 4 5 6 கரெக்டா மனப்பாடம் பண்ண சொல்ல. sin இன்வர்ஸ், cos இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், cot இன்வர்ஸ், cosecant இன்வர்ஸ், secant இன்வர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட்ங்கிறது sin இன்வர்ஸ், தேர்ட்ங்கிறது செகண்ட்ங்கிறது cos இன்வர்ஸ். அத மனப்பாடம் பண்ணிக்க வருது. ஃபோர்த் குவாட்ரண்ட் டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் டு செகண்ட் குவாட்ரண்ட் செகண்ட். அப்ப திரும்ப இதேதான். இது தேர்ட் குவாட்ரண்ட், இது 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 ஃபர்ஸ்ட்க்கு, இது செகண்டுக்கு, மறுபடியும் இது தேர்டுக்கு, 0 to π என்னைக்குமே ஃபோர்த்துக்கு, அது ஈவன் நம்பருக்கு, இது ஃபிஃப்த்துக்கு, இது சிக்ஸ்த்துக்கு. வேலை முடிஞ்சுதா பாருங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட் டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் -π/2 to +π/2 க்ளோஸ்ட் ஃபர்ஸ்ட்க்கு. காஸ் இன்வர்ஸ்க்கு 0 to π க்ளோஸ்ட். டானுக்கு ஓப்பன் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல் அந்த எட்ஜஸ் இன்க்ளூட் ஆகும், நடுவுல இருக்கிறது இன்க்ளூட் ஆகும். அதே ஓப்பன் இன்டர்வல்னா எட்ஜஸ் இன்க்ளூட் ஆகாது, நடுவுல இருக்கிறது இன்க்ளூட் ஆகாது. ஃபர்ஸ்ட்க்கு sin இன்வர்ஸ்க்கு, காஸ் இன்வர்ஸ்க்கு, அப்புறம் tan இன்வர்ஸ்க்கு ஓப்பன், காட் இன்வர்ஸ்க்கு ஓப்பன். tan இன்வர்ஸ்க்கு என்னது? -π/2 ல இருந்து π/2 ஓப்பன். இங்க 0 to π ஓப்பன். நல்லா படிச்சுக்கோங்க. பார்த்துட்டு இருக்கிறீங்களா? லவ் யூ சாமி. நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கு சார், எப்படி சார் மேக்ஸ் லைவ் பார்க்க? போய் படி, நாளைக்கு வந்து உள்ளவா விஷ்ணு. ஏன் விஷ்ணு குழப்பிக்கிற? இது என்ன லைவ் நான் முடிச்சோன்னே காணாம போயிருதா? இது என்னைக்கும் கிடைக்கு. அந்த வேதாந்த சேனல் நான் டெலீட் பண்ண வரைக்கும் அது உள்ளுக்குள்ளேயே கம்முன்னு கிடக்கு. கவுனிங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் ஃபர்ஸ்ட்க்கு, க்ளோஸ்ட் இன்டர்வல் செகண்டுக்கு, அப்புறம் ஓப்பன் இன்டர்வல் தேர்டு, ஓப்பன் இன்டர்வல் ஃபோர்த்துக்கு, அதாவது 0 to π. அப்புறம் ஃபிஃப்த்துக்கு திரும்ப க்ளோஸ்ட் இன்டர்வல் எக்ஸெப்ட் அந்த -π/2 to π/2க்கு நடுவுல யார் உட்கார்ந்துக்கிறா? 0. அது எக்ஸெப்ட்ல வரும். அப்போ அங்க வரும் -π/2 to +π/2 க்ளோஸ்ட் எக்ஸெப்ட் 0. அந்த ஒரு நம்பர் மட்டும்ங்கிற ஸ்கொயர் பிராக்கெட். அடுத்தது 0 to π. 0 to πக்கு நடுவுல யார் உட்கார்ந்துக்கிறா? π/2. அப்ப அதை ரிமூவ் பண்ணணும். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to π எக்ஸெப்ட் π/2. மனப்பாடம் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். சொல்லுங்க என்ன வரும்? sin இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், cosecant இன்வர்ஸ், secant இன்வர்ஸ். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்க்கு க்ளோஸ்ட், செகண்ட் க்ளோஸ்ட், தேர்டுக்கு அதாவது 2 க்ளோஸ்ட், 2 ஓப்பன், 2 க்ளோஸ்ட். ஃபர்ஸ்ட் 2 க்ளோஸ்ட்குள்ள என்னது? -π/2 to π/2, அப்புறம் 0 to π. தேர்ட், ஃபோர்த் ஓப்பனுக்குள்ள -π/2 to π/2, 0 to π. அடுத்து கடைசி 2, 5வது 6வது க்ளோஸ்டுக்குள்ள -π/2 to π/2 எக்ஸெப்ட் 0. அப்புறம் 0 to π எக்ஸெப்ட் π/2. எஸ், இங்க அதோட ரிசல்ட் sin இன்வர்ஸ் √3/2னா அதோட ஆன்சர் என்னது? π/3 வேல்யூவா வரும். அந்த வேல்யூங்கிறது இங்க கவுனி ஜோடியா சேமா இருக்கு. அதனாலதான் அந்த ஜோடியில பக்கத்துல இட்டேன். இதுக்குன்னு வருது. இதுக்கு -1, 1, இதுக்கும் -1, 1.
ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு -1,1 -1,1. அடுத்த ரெண்டுக்கு ரியல் நம்பர் மனப்பாடம் பண்ணிக்கோ. ரியல் நம்பர் இங்க எக்ஸப்ட் வந்திருக்குதுல, அப்ப அங்கேயே எக்ஸப்ட் வரும். ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் -1,1. ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் -1,1. எஸ், மனப்பாடம் பண்ணிக்கோ. பண்ணியாச்சா? மனப்பாடம் பண்ணியாச்சா? இது இப்ப தெரிஞ்சா போது. இப்ப நான் சம்முக்குள்ள போயிடுவேன். ஒவ்வொரு எக்ஸசைஸ் தனியா நடத்தினா குழப்பிடு. எல்லா எக்ஸசைஸ் மிங்கிள் பண்ணி எல்லா எக்ஸசைஸ்ல இருக்கிற ஒரே மெத்தட கம்பைன் பண்ணி வித்தியாசமா பண்ண போறோம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப நீங்க நோட் எடுத்து எழுதி காமிக்கிறதுக்கு ரெடியா? sin இன்வர்ஸ், cos இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், cot இன்வர்ஸ், cosecant இன்வர்ஸ், secant இன்வர்ஸ், அதோடைய வேல்யூ சொல்லுங்க. -1,1 க்ளோஸ்ட், -1,1 க்ளோஸ்ட். அப்புறம் ரியல் நம்பர்னு என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னொரு பேரு -∞ to +∞. ஒரு நம்பர் லைன் இருக்குதுல்ல, -∞ to +∞. இந்த நம்பர் லைனுக்கு இன்னொரு பேர் தான் ரியல் நம்பர். ஓகே, அப்ப ரியல் நம்பருக்கு பதிலா -∞ to ∞ போட்டுக்கலாம், தப்பில்லைன்னு சொல்ல வர்றேன். இப்ப நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ரெடியா? சொல்லுங்க. இதையே டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ரெடியா? எழுதி பார்த்துலாமா? இப்போ ஒரே நிமிஷம் தான் டைம். எஸ், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். என்னது? ஃபர்ஸ்ட் ஆங்கிள், அப்புறம் வேல்யூ. என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம்? sin இன்வர்ஸ், cos இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், cot இன்வர்ஸ், cosecant இன்வர்ஸ், secant இன்வர்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம அந்த நம்பர் லைன் வரைஞ்சுக்கலாமா? 0, 90 டிகிரி, 180 டிகிரி. இப்படி போனா +90 டிகிரி, இப்படி வந்தா -90 டிகிரி. எழுதலாமா? இந்த பகுதி க்ளோஸ்ட், அதாவது -π/2 to π/2 க்ளோஸ்ட். அப்புறம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் டு செகண்ட் குவாட்ரண்ட் 0ல ஆரம்பிச்சு, அங்க 0ல ஆரம்பிச்சு பைல முடியும். இந்த ரெண்டாவது லைன் அதாவது எங்க ஆரம்பிக்குது? இங்க ஆரம்பிக்குது. இங்க எங்க முடியுது? இங்க பைல முடியுது. இங்க -π/2 இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது. ஸ்டார்டிங் டு எண்டிங் இதாங்க ஏரோ மார்க். இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. செகண்ட் இது ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு 0 to π க்ளோஸ்ட். தேர்டுக்கு அதேதான், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அதேதான், ஆனா ஓப்பன் இன்டர்வல் -π/2 to π/2 ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னா ரவுண்ட் பிராக்கெட், க்ளோஸ்ட் இன்டர்வல்னா ஸ்கொயர் பிராக்கெட். க்ளோஸ் இன்டர்வல்னா எட்ஜஸ் இன்க்ளூட் ஆகும், நடுவுல இருக்கிறது இன்க்ளூட் ஆகும். ஓப்பன் இன்டர்வல்னா எட்ஜஸ் இன்க்ளூட் ஆகாது. ரவுண்ட் பிராக்கெட்னா எட்ஜஸ், அந்த -π/2 வராது, π/2 வராது, ஆனா நடுவுல இருக்கிறது எல்லாம் வரும். காட் இன்வர்ஸ்னா 0 to π ஓப்பன். கொசிகண்ட் இன்வர்ஸ்னா க்ளோஸ்ட் ஃபார் 2 ஓப்பன் 2 க்ளோஸ், 2 க்ளோஸ்ட் 2 ஓப்பன் 2 க்ளோஸ்ட். பாத்தீங்களா? 2 க்ளோஸ்ட் 2 ஓப்பன் 2 க்ளோஸ்ட். -π/2 to π/2 எக்ஸப்ட் நடுவுல இருக்கிற 0. -π/2 to π/2 க்ளோஸ்ட் எக்ஸப்ட் நடுவுல இருக்கிற 0. அப்புறம் 0 to π க்ளோஸ்ட் எக்ஸப்ட் 0க்கு πக்கு நடுவுல யார் இருக்கிறா? π/2. எஸ், இங்க வேல்யூ தான் அநியாயத்துக்கு ஈஸி. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு -1 to 1 க்ளோஸ்ட், -1 to 1 க்ளோஸ்ட். அடுத்த ரெண்டோட வேல்யூ ரியல் நம்பர். அடுத்த ரெண்டுக்கு ரியல் நம்பர் எக்ஸப்ட் -1,1, ரியல் நம்பர் எக்ஸப்ட் -1,1. sin is followed by angle, sin inverse is followed by value. இது தெரிஞ்சா போதும். எஸ், இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இம்மீடியட்டா அடுத்த கேட்டகரிக்குள்ள போலாம். 4 எக்ஸசைஸ் மிங்கிள் பண்ணித்தான் நடத்த போறேன். இப்போ நம்ம படிக்க போற அப்ளையா படிச்சு ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபார்முலா, அதாவது அது பேசிக்னே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ சம்முக்குள்ள போறதுக்கு உண்டானது. ஃபர்ஸ்ட் லிசன், sin இன்வர்ஸ் sin x அப்படின்னா ஒரு ஆன்சர் x, இன்னொரு ஆன்சர் π-x. அடுத்தது cos இன்வர்ஸ் cos x அப்படின்னா 1x, இன்னொன்னு 2π - x.
tan inverse tan xனா ஒன்னு x, இன்னொன்னு x minus pi, pi minus x இல்ல, x minus pi. மனப்பாடம் பண்ணிக்கோ. இங்க pi minus x, இங்க 2 pi minus x, இங்க x minus pi. எல்லாத்துலயும் ஒரு ஆன்சர் வந்திருக்கு. என்னது? x. எப்போ அப்படின்னா, அப்போ ஒரே விஷயத்துக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்டிஷன் இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன் தான் எப்ப சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, எப்ப சார் செகண்ட் ஃபார்முலா சொல்ற குழப்பாதீங்க. எஸ். இப்போ யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த எக்ஸ்ங்கிறது வேல்யூவா ஆங்கிளா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எக்ஸ்ங்கிறது வேல்யூவா ஆங்கிளா பார்க்கலாம். ஒருத்தராவது கரெக்டா கமெண்ட் பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஃபுல்லா கவனிச்சா கமெண்ட் பண்ணிடுவாங்க. இல்ல சும்மா வந்துட்டு போறீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. உங்களை சொல்லி குத்தம் இல்லை. யாராவது ரோஹித், ஆங்கிள் வெரி குட். ஏன்னா இந்த சைன் இன்வர்ஸ் பார்த்துட்டு வேல்யூன்றாதீங்க. இந்த எக்ஸ்க்கு முன்னாடி யார் இருக்கிறா? சைன் இருக்குதா, சைன் இன்வர்ஸ் இருக்குதா? எக்ஸ்க்கு முன்னாடி சைன் இப்ப அப்படியே தான் முக்குன்னு முக்கிட்டு இருந்த சைன் இஸ் ஃபாலோட் பை, காஸ் இஸ் ஃபாலோட் பை, அதெல்லாம் என்னது? ஆங்கிள். Sin is followed by angle, cos is followed by angle. Yes, very good Rohit. Yes, Sami. Yes, இதெல்லாம் angle. இங்க எழுதி போட்டுலாமா? trigonometry function பார்த்தோம்ல. என்னது? sin inverse, cos inverse, tan inverse இதெல்லாம் பார்த்தோம்ல. cot inverse பார்த்தோம்ல. இதோட angles எல்லாம் சொல்லுவீங்களா? first minus pi by 2 to pi by 2 closed. காசுக்கு இங்க 0 to pi closed. tanக்கு third minus pi by 2 to pi by 2 open. yes. அப்ப எப்ப xனா இந்த x எதுக்குள்ள இருக்கணும்? sin is followed by angle. அங்க என்ன angle? minus pi by 2 to pi by 2. yes. சைன்னாலே இந்த ரெண்டு தான். இது யாரு? pi minus x. அப்போ pi minus x belongs to minus pi by 2, plus pi by 2. இந்த இன்டர்வலுக்குள்ள போகணும். ஒண்ணு இல்ல, அது நான் சம் வரப்ப சொல்லி கொடுத்துறேன். சம் வரப்ப எந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணா சொல்லி கொடுத்துறேன். இப்போ கரெக்டா மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்தது cos x, xங்கிறது cos is followed by angle. cosல என்ன angle? 0 to pi. அப்ப இந்த x belongs to 0 to pi. இந்த 2 pi minus x belongs to என்னது? 0, pi. இங்கே இந்த x belongs to open interval minus pi by 2, pi by 2. இந்த x minus pi belongs to open interval minus pi by 2, pi by 2. ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்தா எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ஆக்குறப்ப செகண்டுக்கு போகணும். இதுதான் டெக்னிக். sin inverse sin x க்கு 2, cos inverse cos x க்கு 2 ஃபார்முலா, tan inverse tan x க்கு 2 ஃபார்முலா இருக்குது. எப்ப இந்த ஃபார்முலா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆக்குறப்போ இது ஃபால்ஸ் ஆக்குறப்ப இதுக்குள்ள போயிரு. இதுக்குள்ள வந்தா மட்டும் பத்தாது. அப்ப மறுபடியும் அந்த ஆன்சர் அதே இன்டர்வலுக்குள்ள தான் செக் பண்ணிக்கணும். எஸ், கரெக்டா இருக்கும். எல்லா ஆங்கிளும் 0ல இருந்து 360 டிகிரிக்குள்ள ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்குள்ள வர மாதிரி பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த ரூல் சத்தியமா சாட்டிஸ்ஃபை ஆகும். சார் எப்ப சார் எக்ஸ் அந்த எக்ஸ் minus pi by 2ல இருந்து pi by 2 குள்ள இருக்கிறப்போ, அது இல்லாதப்போ pi minus x. அப்ப அந்த pi minus x அந்த minus pi by 2 pi by 2 குள்ள இருக்குமா? கட்டாயம் இருக்கும். அது 0ல இருந்து 360 டிகிரிக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தா கட்டாயம் இருக்கும். அவ்வளவுதான். sin inverse sin x னா x, அது பொய்யா இருந்தா pi minus x. cos inverse cos x னா x பொய்ன்னு என்ன அர்த்தம்? அந்த x வந்து 0ல இருந்து 180 டிகிரிக்குள்ள பைனா 180 டிகிரி தானே. 0ல இருந்து பைக்குள்ள இல்லாத பட்சத்துல இந்த 2 pi minus x ஃபார்முலா. tan inverse tan x னா x, அப்படி இல்லாதப்ப என்னது? x minus pi. குழப்பிராதீங்க. sinனா பாருங்க pi minus x, cosனா 2 pi minus x, tanனா x minus pi. ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் பிரெஃபரன்ஸ் கொடுப்போம். இது இந்த இன்டர்வலுக்குள்ள இல்லாதப்போ இது x க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், cos inverse cos x. அது இல்லாதப்ப 2 pi minus x. tan inverse tan x x தான் பிரெஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த x இந்த இன்டர்வலுக்குள்ள வர்றப்போ, அது வராதப்ப தான் x minus pi.
எக்ஸ் மைனஸ் பை யூஸ் பண்ணா அந்த இன்டர்வல்குள்ள வந்துடும், அந்த மைனஸ் பை பை டூ பை பை டூக்குள்ள வந்துடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு எல்லா இங்க இருக்கிற எல்லா ஆங்கிளையும் 0ல இருந்து 360 டிகிரிக்குள்ள தான் செக் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்முலாக்குள்ளேயே போகணும். எஸ், எழுதி பார்த்துட்டீங்களா? இந்த 6 ஃபார்முலா எழுதி பார்த்தாச்சா? இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 10 சம்மா செய்யலாம். அந்த எக்ஸசைஸ் அந்த எக்ஸாம்பிள் இருக்கிற நான் பொறிக்கு சொல்லி தர்றேன். எஸ், exercise 7.9 not available in ROMX. Yes, but it is available in Vedantu. Vedantu 12th playlistல 12thல போய் பார், கண்டிப்பா இருக்கும். எஸ், படிச்சாச்சா? படிச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. எஸ், சம்முக்குள்ள போலாம். எஸ் எஸ், let us enter into the question. இந்த கொஸ்டின் திடுதுப்புன்னு ஆன்சர் எழுதிடக்கூடாது. சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ்னா எக்ஸ்னு எழுதிடக்கூடாது, அவ்வளோதான், நோட்டிட்டு போயிரு. ஓகே, ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன ஃபார்முலாக்கு எல்லாத்தையும் ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லு. சைன் என்ன ஃபார்முலா? சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ்க்கு ரெண்டு ஆன்சர், ஒன்று எக்ஸ், இன்னொன்று பை மைனஸ் எக்ஸ். எப்போ எல்லாமே எப்போ எக்ஸ்ன்னு சொல்லுவோம்? இந்த எக்ஸ் மைனஸ் பை பை டூ டூ பை பை டூக்குள்ள எக்ஸ் இருந்தா அப்போ, அது இல்லாதப்போ பை மைனஸ் எக்ஸ். அந்த பை மைனஸ் எக்ஸ் இதுவும் பிலாங்ஸ் டு அதுதான், இதுவும் பிலாங்ஸ் டு அதே தான். ஓகே, ஒன்று எக்ஸ் அல்லது பை மைனஸ் எக்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்தா எழுதணும், அது ஃபால்ஸ் ஆக்கிறப்ப ரெண்டாவது போயிடும்னு சொல்லிக்கிறேன். அது வந்து ரேடியன் மெஷர்ல இருக்குது, டிகிரி மெஷர்ல மாத்திக்கலாம். பைனா 180, 180 by 3 60 டிகிரி, 60 into 2 120. அப்போ 120 டிகிரிங்கிறது 0ல இருந்து 360 ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்குள்ள வருது. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு தான் செக் பண்ணிட்டாலே இந்த ரெண்டு ஃபார்முலா ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா கட்டாயம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சப்போஸ் இங்க வந்து ஒரு 450 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கே, நீ பாட்டுக்கு அது எக்ஸா பை மைனஸ் எக்ஸான்னு வச்சா ரெண்டுமே வராது. எப்போ அந்த சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ் ஃபார்முலா, காஸ் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ் ஃபார்முலா, tan இன்வர்ஸ் tan எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பப்ளிக்ல கிரியேட்டிவ் சம்ல கேட்டு வச்சுட்டான்னா ஓன் சம் கேட்கறப்ப நீங்களே செக் பண்றதுக்கு உண்டானதா இப்ப போட்டுக்கிற வீடியோ. சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ்னா காஸ் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ், tan இன்வர்ஸ் tan எக்ஸ் எல்லா ஃபார்முலாவே ஒவ்வொன்றுல இருக்கிற ரெண்டு எல்லாத்தையும் எப்போ பயன்படுத்த முடியும்? அந்த சைன் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள் தான் சொன்னேன். சைன் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள், சைன் இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை த வேல்யூ. அப்ப சைன் இஸ் ஃபாலோட் பை அந்த ஆங்கிள் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், அதாவது 0 to 360 டிகிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. அதனால தான் நான் செக் பண்ணேன். பை இஸ் ரீப்ளேஸ்ட் பை 180 போட்டோம்னா அது டிகிரியா மாறிடு. 180 by 360 16 120. 120ங்கிறது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் கொடுத்து, அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, நல்லா கவனிங். மைனஸ் பைனா 180 by 2 90 டிகிரி, பைனா 180 by 2 90 டிகிரி. இப்போ நமக்கு என்ன ஆன்சர்? பைனா 180 by 3 60 டிகிரி, 2 into 60 120 டிகிரி. அப்ப 2 பை by 3 சைன் இன்வர்ஸ் சைன் 2 பை by 3. எக்ஸுக்கு வேண்டிய இடத்துல 2 பை by 3 இருக்குது. 2 பை by 3ங்கிறது என்னது? 120 டிகிரி. 120 டிகிரிங்கிறது மைனஸ் 90 டிகிரி டு பிளஸ் 90 டிகிரிக்குள்ள வருமா? அல்லது 90 தாண்டி தான் 120. அப்ப மைனஸ் 90ல இருந்து 90க்குள்ள அந்த 2 பை by 3. 2 பை by 3 என்னது? 120 டிகிரி. எப்படி சார் 120 டிகிரின்னு சொன்னீங்க? அந்த சைன் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள், ஆங்கிள்ல யூனிட்டே இல்லைன்னா ரேடியன் மெஷர், ஒரு ரேடியனை டிகிரியா மாத்தணும்னா வெரி சிம்பிள், பைக்கு பதிலா 180 போட்டுக்கோ. அப்போ 180 by 360 டிகிரி, 16 to 120. அப்ப அந்த 120ங்கிறது பாருங்க இந்த ஃபார்முலாக்குள்ள வரல. அப்ப இது பொய்யாக்குறப்போ சத்தியமா இதுதான் நிஜம். இது என்னது? பை மைனஸ் எக்ஸ். பை மைனஸ் பாருங்க, சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ், இங்க எக்ஸ்ங்கிறது 2 பை by 3. எக்ஸ்ங்கிறது 2 பை by 3. அப்ப என்ன ஆன்சர்? பை மைனஸ் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது 2 பை by 3. சிம்பிளை பண்ணு, கீழே இதுல என்ன 1 எல்சிஎம் பண்ணுங்க, 3 பை மைனஸ் 2 பை. நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர். 3 பை மைனஸ் 2 பை 1 பை by 3. பாருங்க, பிலாங்ஸ் டு அந்த இன்டர்வலுக்குள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? ஏன்னா மைனஸ் 90 டிகிரி டு பிளஸ் 90 டிகிரிக்குள்ள பை by 3னா 180 by 3 60 டிகிரி. 60 டிகிரிங்கிறது 60 டிகிரி தாண்டி தான் 90 டிகிரிக்கு. அப்போ மைனஸ் 90 90க்கு பிட்வீன்ல 60 இருக்குது. இவ்வளவுதாங்க ஆன்சர்.
2 மார்க்ல ஒரு 10 செகண்ட்ல ஆன்சர் எழுதலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஏன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணல? sin inverse sin x க்கு ரெண்டு ஃபார்முலா, ஒன்னு x இன்னொன்னு π - x. ஏன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணல? -90 டிகிரில இருந்து 90 டிகிரிக்குள்ள இந்த x வரல. இங்க sin inverse sin x sin inverse sin x xங்கிறது 2π/x 2π/3 2π/3ங்கிறது 120, அது -90ல இருந்து 90 குள்ள வரல. அதனால என்ன யூஸ் பண்ணிட்டோம்? π - x யூஸ் பண்ணிட்டோம். அப்படி யூஸ் பண்ணா அந்த ஆன்சர் இந்த ரிசல்ட்குள்ள வந்துருச்சு. ஓகே, எங்க அடுத்த சம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. Try to answer by yourself. Sin inverse sin π/4. Sin is followed by angle. அந்த angle யூனிட்டே இல்லைனா என்ன அர்த்தம்? ரேடியன் மெஷர். அப்ப டிகிரி எப்படி மாத்துவ? பைக்கு பதிலா 180 போடு. 180/4 எவ்வளோ? 45. 45 into 5 125. அப்ப அந்த 125 225 கரெக்ட்டா செக் பண்ணிக்கிறேன். ரைட், 225 டிகிரி. 225 டிகிரிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்குள்ள இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா சொல்லுங்க. sin inverse sin x க்கு என்ன ஃபார்முலா? ஒன்னு x அல்லது π - x. எப்போ இந்த x இதுக்குள்ள இருக்கணும், -π/2 to +π/2 குள்ள இருக்கணும். யூனிட்டே இல்லைனா ரேடியன் மெஷர். அப்ப -90 டிகிரி to +90 டிகிரிக்குள்ள இருக்கணும். அது இல்லாதப்போ π - யூஸ் பண்ணா அதோட ஆன்சர் அதுக்குள்ள வந்துரும். இப்ப கவனிங்க. 180/4 45, 45 into 5 225 டிகிரி. அப்ப sin inverse sin 225 டிகிரி. sin inverse sin 225 டிகிரி. அப்ப x க்கு பதிலா 225 டிகிரி. அதாவது xங்கற ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அந்த -90ல இருந்து +90குள்ள வரல. 90 தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. 200 இங்க xங்கறதே 225 225 டிகிரி. ஆனா x எதுக்குள்ள இருக்கணும்? -90 டிகிரில இருந்து +90 டிகிரிக்குள்ள தான் இருக்கணும். ஆனா 90 டிகிரி தாண்டி தான் 225. அப்ப இந்த முதல் ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. அப்ப எதை பயன்படுத்தலாம்? π - x பயன்படுத்தலாம். π - x ன்னு எதை சொன்னேன்? இதைத்தான் சொன்னேன். இதை பயன்படுத்தினா என்ன சார் ஆகு? அந்த -90 டிகிரி இருந்து +90 டிகிரிக்குள்ள வந்துரும். வேணா செக் பண்ணிக்கோங்க. கீழே எது இல்லைன்னா 1. கரெக்டா? எல்சிஎம் எடுங்க. 4 into π π minus 1 into 5π 5π 4π minus 5π minus π by denominator into denominator. பைனா 180 180/4 45 டிகிரி, முன்னாடி -40 டிகிரி. பாருங்க 0 டிகிரி 90 டிகிரி -90 இப்படி தான் இருக்கு. -90 டிகிரி டு 90 டிகிரி. அப்ப 0 நடுவுக்கு 0க்கு இந்த பக்கம் -45. அப்ப -90க்கு 90க்கு பிட்வீன்ல, சென்டர்ல இல்ல, பிட்வீன் எந்த இடத்துல வேணா இருக்கலாம். பிட்வீன்ல -45 டிகிரி இருக்குது. எஸ், இந்த ஆன்சர் கரெக்ட். சோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். எழுதினா மட்டும் பத்தாது, பிலாங்ஸ் டு அதை எழுதிக்க. என்னது? -π/2 to +π/2. எஸ். எப்படி அப்ரோச் பண்ணோம்னு புரிஞ்சுதா? அடுத்த சம் நல்லா கவனிச்சுக்கோங்கோ. லிசன். sin inverse sin π/3. இப்ப எந்த ஓன் சம் கொடுத்தாலும் எழுத தெரியணும். மனப்பாடம் பண்ணி வச்சு ரீகால் பண்ணி எழுதக்கூடாது. ஓன் சம் கேட்டா அப்புறம் மாட்டிக்குவோம், பருப்பு வேகாது. sin inverse sin x ஃபார்முலா அழிக்காம விட்டுறலாமா? சொல்லுங்க. sin inverse sin x என்ன ஆன்சர்? x அல்லது π - x. x எதுக்குள்ள இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நாளே -π/2 to அந்த fourth quadrant to first quadrant இதுக்குள்ள இருக்கணும். இது 4 இருக்கிறப்போ x வந்து அந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கப்ப π - x யூஸ் பண்ணணும். அந்த π - x அந்த ஒட்டுமொத்த இதுக்குள்ள இருக்கணும், அது இதுக்குள்ள தான் இருக்கணும், எந்த மாற்றமும் இல்ல. sin inverse sin x xங்கிறது π/3. πனா 180 180/3 60 டிகிரி. பாருங்க sin inverse sin xனா xங்கிறது 60 டிகிரி. xங்கிறது 60 டிகிரி. 60 டிகிரிங்கிறது என்னது? -90 டிகிரில இருந்து +90 டிகிரிக்குள்ள இருக்குது. 60 டிகிரி தாண்டி தான் 90 டிகிரி, -90 தாண்டி தான் 60, 60 தாண்டி தான் 90. அப்ப இருக்குது. அப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். எஸ், π/3. ரீசன் என்னது? இட் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல். அடுத்த சம் sin inverse sin x. sin inverse sin x, the x. sin is followed by angle. அப்ப அந்த angle first 360 டிகிரிக்குள்ள இருக்குதான்னு பார்த்துக்கலாம். பைனா 180 180/6 எவ்வளோ? 30 டிகிரி.
முன்னாடி 5 இருக்குது. பை பை 6 தான் 30 டிகிரி. 30 into 5 150 150 டிகிரி. எஸ் எக்ஸ்ங்கிற 150 டிகிரி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் இருக்குது. அது கம்ப்ளீட் ரொட்டேஷன் உங்களுக்கு தீர்மானிச்சாலே இவங்க ரெண்டு பேத்துல யாராச்சும் சத்தியமா வந்துருவாங்க. இப்போ இது எத்தனை 120 டிகிரி. sin inverse sin 120 டிகிரி. அப்ப எக்ஸ்ங்கிற ஃபார்முலா எழுதலாமா? எழுதுனா 120 டிகிரின்னு ஆயிரு. ஆனா அந்த எக்ஸ்ங்கிறது என்னது -90ல இருந்து 90க்குள்ள தான் இருக்கணும். ஆனா 120ங்கிறது 90 தாண்டிடுச்சு. அப்ப முதல் ஃபார்முலா எழுத முடியாது. ஏன் sin inverse sin x க்கு x எழுத முடியாது? இங்க xங்கிறது 120 டிகிரி. எப்படி சார் 120 டிகிரின்னு மாத்தினா யூனிட்டே இல்லைன்னா ரேடியன் மெஷர் அதை டிகிரியா மாத்தணும்னா பை வர இடத்துல 180 போட்டோம்னா அது என்னவா மாறிடு? டிகிரியா மாறிடு. அப்போ 180 into 5/6னாலும் சரி அல்லது 180/6 into 5னாலும் சரி. 180/6 30 டிகிரி, 30 into 5 150. அப்ப xங்கிறது 150. அப்ப xங்கிறது 150. அப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்துறமா இருந்தா ஆன்சர் x அதாவது 150. ஆனா அது -90 to 90க்குள்ள வராம தாண்டி போயிடுச்சு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிடுச்சு, தாண்டி போயிடுச்சு. அப்ப இதை பயன்படுத்த மாட்டோம். எதை பயன்படுத்துவோம்? ரெண்டாவது பயன்படுத்துவோம். ரெண்டாவது என்னது? பை மைனஸ் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது யாரு? 5π/6. இதை பயன்படுத்தினா என்ன ஆகும்? அந்த -90ல இருந்து 90க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அவ்வளவுதான். செக் பண்ணுங்க. கீழே தெரியல 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 6π மைனஸ் 1 into 5π π எவ்வளோ? பை பை 1 into 6 6 π/6. பைனா 180 180/3 எவ்வளோ 180/3 30 டிகிரி. 180/6 எவ்வளோ? 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது -90 90க்குள்ள அது வந்திருக்குது. அப்ப பிலாங்ஸ் டு, இதை மறந்துடாதீங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to π/2. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த எக்ஸசைஸ்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். எஸ், அடுத்தது கவுனிங்க. அடுத்தது cos inverse cos 7π/6. அப்புறம் என்ன இருக்குது? cos inverse எஸ், கவுனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். காஸோட ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கலாமா? என்ன சொல்லுங்க? காஸ் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ்னா 1 எக்ஸ், இன்னொன்னு π - x 2π - x 2π - x. எப்ப இதை பயன்படுத்தணும்? இது எதுக்குள்ள இருக்கணும்? க்ளோஸ் இன்டர்வல் 0 to πக்குள்ள இருக்கணும். இது க்ளோஸ் இன்டர்வல் 0 to πக்குள்ள. அது போயினா இது ட்ரூவா இருக்கு, இது ட்ரூ, இது போயினா அது ட்ரூவா இருக்கு. ஃபர்ஸ்ட் அது செக் பண்ணிட்டு அது இல்லாதப்ப இதை பயன்படுத்தலாம், அந்த இன்டர்வல்குள்ள வந்துடும். இவ்வளவுதாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எக்ஸ் 0 to 360 டிகிரிக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆயிரும். எஸ், இவ்வளவுதான். கவுனிங்க, கவனிக்கலாம், நல்லா கவுனிங்க. பைனா 180, ஏன்னா காஸ் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள். பைனா 180 180/6 30 டிகிரி. வெறும் π/6ல 7π/6. அப்போ 30 into 7 210 210 டிகிரி. காஸ் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ்ங்கிறது 210 டிகிரி. காஸ் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ்ங்கிறது 210 டிகிரி. அப்போ ஆன்சர் 210 டிகிரி எழுதுனா கரெக்டா தப்பா? தப்பு. ஏன்? அங்க 0லேருந்து பைனா 180, 0லேருந்து 180 டிகிரிக்குள்ள தான் ஆன்சர் இருக்கணும். 0 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ள தான் ஆன்சர் இருக்கணும். என்ன ஆயிடுச்சு? 7π/6ங்கிறது 210 டிகிரி. அப்போ அது 180 டிகிரி, 0 to 180 டிகிரி க்ளோஸ் இன்டர்வல் தாண்டி போயிடுச்சு. அப்ப தாண்டி போனாலும் இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா அது 0 180 டிகிரிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அப்ப 2π - x ஃபார்முலா பயன்படுத்தலாம். எக்ஸ்ங்கிறது யாரு? 7π/6. கீழே இது இல்லைன்னா 1 எல்சிஎம் எடுங்க. 2π into 6 12π minus 7π. 12π minus 7π 5π/6. கட்டாயம் அது எதுக்குள்ள வந்துடும்? அந்த 0 to πக்குள்ள வந்துடும் க்ளோஸ்ட் இன்டர்வல். செக் பண்ணலாமா? பைனா 180 180/6னா 30 டிகிரி. 30 டிகிரி into 5 30 into 5 எவ்வளோ? 150 டிகிரி. 150 அப்படிங்கிறது 0லேருந்து 180, 0 தாண்டி 150, 150 தாண்டி தான் 180. அப்போ அதுக்குள்ள வந்துருச்சு. இது listen all of you. sin inverse sin 7π/6 எழுதியிருந்தா என்ன வரும்?
அது நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. அப்ளைவே சொல்லி கொடுத்துருந்தேன். எஸ். அடுத்தது டேனுக்கு போயிடலாமா? Let us enter into the tan. Okay. Okay, dear students. Tan inverse tan 3 pi by 5. ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். tan inverse tan xக்கு ரெண்டு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஒன்னு x, இன்னொன்னு x minus pi. sin inverse sin x க்கு x or pi minus x. cos inverse cos x க்கு x or 2 pi minus x. tan inverse tan x க்கு x or x minus pi. எப்போ x வரும்? அந்த x ஓப்பன் இன்டர்வல் minus pi by 2 இருந்து pi by 2 குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். எப்போ x minus pi வரும்? அந்த x minus pi by 2 to pi by 2 ஓப்பன் இன்டர்வல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, எஸ், அப்ப மட்டும்தான் வரும். எஸ். இப்ப கவனிங்க. tan inverse tan x. tan inverse tan x x அல்லது x minus pi. அப்ப அந்த x யாருன்னு பாத்துக்கலாமா? இது தெரியும்ல, minus pi னா 180, 180 by 2 னா 90 டிகிரி. ஓப்பன் இன்டர்வல் minus 90 டிகிரி வந்தா கூட செல்லாது. ஏன்னா அது ஓப்பன் இன்டர்வல் 90 ஓப்பனா இன்க்ளூட் ஆகுது. 89.9 டிகிரி 89 டிகிரின்னு எல்லாம் செல்லும். 90 டிகிரி வந்தாலே ஓப்பனா இன்க்ளூட் ஆகாது. க்ளோஸ்னா தான் இந்த எட்ஜஸ் இன்க்ளூட் ஆகுது. இப்போ இந்த சம்மோட எக்ஸ்ங்கிற 90 டிகிரி இருந்தா கூட இந்த கேட்டகரிக்குள்ள வராது. ஏன் வராது? உங்க ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன்னா இந்த எட்ஜஸ் இன்க்ளூட் ஆகாது. இப்போ சொல்லுங்க. எக்ஸ்ங்கிறது 3 pi by 5. பைனா 180 செக் பண்ணிக்கலாம். 3 into பைனா 180 by 5. ஃபிஃப்த் டேபிள கேன்சல் பண்ணுங்க. ஃபிஃப்த் டேபிள்ல 3 வாட்டி 15, மீதி 3, 18ல 15 30, 6, 3 6 are 18, 6 3 18, மீதி 1, 3 into 3 9, 9 plus 1 10. அப்ப 108 டிகிரி வந்திருக்கு. tan inverse tan xங்கிறது 3 pi by 5. 3 pi by 5ங்கிறது ரேடியன் மெஷர்ல, அது டிகிரி மெஷர்ல 108 டிகிரி. tan inverse tan 108 டிகிரி. அப்ப ஆன்சர் x க்கு 108 டிகிரி தான். அப்ப x இந்த ஃபார்முலா பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா 108 டிகிரி அப்படிங்கிறது -90 டிகிரில இருந்து 90 டிகிரி ஓப்பன் இன்டர்வலுக்குள்ள வரல. 90 தாண்டி தானே 108 இருக்குது. அப்ப இந்த xங்கிற ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. ஏன்னா x -90ல இருந்து 90க்குள்ள வரல, டிகிரிக்குள்ள வரல. அப்ப ரெண்டாவது பயன்படுத்தணும்னா அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். என்ன ஃபார்முலா? x minus pi. xங்கிறது யாரு? 3 pi by 5 minus pi. கீழ எது இல்லைன்னா 1. LCM எடுங்க. Cross multiplication for numerator. 3 pi minus 5 pi எவ்வளோ? minus 2 pi. Denominator into denominator 5. இது கண்டிப்பா எது இருக்கு? minus pi by 2 to pi by 2 ஓப்பன் இன்டர்வல்குள்ள இருக்கு. செக் பண்ணுங்க. pi by 5 180 by 5 னா 36 டிகிரி. 36 into 2 72. அப்ப minus 72. minus 72ங்கிறது -90ல இருந்து 90க்குள்ள அந்த -72 வரும். ஏன்னா -72 இந்த பக்கம் -80 -90 அந்த பக்கம் +9. அப்ப இதுக்குள்ள வரும். சோ இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். எஸ், 3 எக்ஸசைஸ்ல இருக்கிற இந்த முக்கியமான ஃபார்முலாவை இப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், எல்லாம் பார்த்துட்டோம். எஸ், இப்படி கேட்டகரியில் இருக்கிற எல்லா சம்மும் பார்த்தாச்சு. ஓன் சம் கொடுத்தால் நம்மளால எழுத முடியும். வேற கான்செப்டுக்குள்ள போலாமா? அடுத்தது. Yes, very good, Beluga. Cos inverse, cos sin inverse sin tan inverse tan தான் பார்த்துருக்குறா. உள்ளுக்குள்ள வேற ஏதாவது வர மாதிரி இருந்தா அது 4.5 ரோஹித். அது நான் சொல்லி தர்றேன். புரிஞ்சுதா ரோஹித்? sin inverse sin, cos inverse cos, tan inverse tan தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி.
அந்த சைன் இன்வெர்ஸ்குள்ள வேற வர்றது காசு வர்றது டேன் வர்றது காட்டெல்லாம் வர்றது அது 4.5 மிஸ்டர் ரோஹித். எஸ். அடுத்த கேட்டகரிக்குள்ள போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கேட்டகரி ஃபார்முலாக்குள்ள போலாமா? எஸ். ஜஸ்ட் ஒரு ½ minute பிரேக். 𝒂𝒓𝒐𝒓. ஓகே ரோஹித், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஸ்லோவா போனாலும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்குதா? அந்த நீ கன்ஃபியூஸ் பண்ண பகுதியில அப்படியே ஒரு கிளியரன்ஸ் கிடைக்குதா? கிளாரிட்டி வருதா? தனித்தனி எக்ஸசைஸ் பாக்குற புரியும், ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப குழப்பிக்கி. அதனாலதான் கம்பேர் பண்ணி நடத்தி இருக்கிற. லைனா போய் படிக்கிறேன்னா அங்க ராம் மேக்ஸ்குள்ளேயே போய் படிச்சுக்கலாம். அதான் ரீசன். எஸ். அடுத்தது சார், என்ன சார் மாத்தி மாத்தி போறீங்க? கவலைப்படாத. அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 முடிகிறப்போ உனக்கு இந்த சாப்டர்ல செம்ம கிளாரிட்டி கிடைச்சிடும். அதான் நம்ம நோக்கம். மனப்பாடம் பண்ணிக்கணும். sin inverse x into root over 1 minus y square plus y into root over 1 minus x. இதுதான் ஃபார்முலா. அதுவே மஞ்சள் கலர்ல இருக்குல்ல, பிளஸ் வர இடத்துல மைனஸ் வந்தா இங்க மைனஸ். ஓகே, ஃபார் பிளஸ்க்கு பிளஸ், மைனஸ்க்கு மைனஸ். வெள்ளை கலர் வந்தா அங்க வெள்ளை கலர், மஞ்சள் கலர் இங்க வந்துச்சுன்னா அங்க மஞ்சள் கலர். ஒன்ன மறைச்சுக்கணும். இந்த மஞ்சள் மறைச்சு அந்த மஞ்சள் மறைஞ்சுக்கோ, அந்த வெள்ளையை மறைச்சு இந்த வெள்ளையை மறைச்சுக்கோ. ஓகே, எஸ். எழுதி பாருங்க, எழுதி பாருங்கோ. ஒண்ணுதான் ஒரு வெள்ளை வந்தா மஞ்சள் வராது, மஞ்சள் வந்தா வெள்ளை வராது. முட்டை 3 முட்டை ஒயிட் எக் சாப்பிட்டு வந்தேன். காலையில 2 கலந்து சாப்பிடுவேன். காலையில 2 பேர்த்தையுமே சாப்பிடுவேன். சாயங்காலம் ஒன்லி நைட்டு ஒயிட். புரிஞ்சுதா? அப்ப அந்த வெள்ளை பிளஸ் வர்றப்போ காசுல மைனஸ், இந்த மஞ்சள் இங்க மைனஸ் வர்றப்போ அங்க பிளஸ். வேற கலர் கரெக்டா பாருங்க. அங்க வெள்ளைக்கு வெள்ளை பிளஸ்க்கு பிளஸ், மஞ்சளுக்கு மஞ்சள் மைனஸ்க்கு மைனஸ். இங்க வெள்ளைக்கு வெள்ளைங்கிறப்போ பிளஸ்க்கு மைனஸ், மஞ்சளுக்கு மஞ்சள்ங்கிறப்போ மைனஸ்க்கு பிளஸ். மனப்பாடம் பண்ணியாச்சா? நடுவில் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, மிக 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 முக்கியம். 4.5 உடைய ஃப்ரெண்டே இந்த மூணாவது ஃபார்முலா தான். ஓகே, எஸ். சரி, எஸ்.
பிளஸ் வந்தா மேல பிளஸ் கீழே மைனஸ். மஞ்சள் கலர் பாருங்க, மைனஸ் வந்தா மேல மஞ்சள் கலர் மாதிரி தான் எடுத்துக்கணும், மேல மைனஸ் கீழே பிளஸ். மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா தேவையில்லை, இருந்தாலும் படிச்சு வச்சுக்கணும். படிச்சு வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா எழுதி பார்க்குற மாதிரி மனப்பாடம் பண்ணியாச்சா? எழுதி பார்க்குற மாதிரி மனப்பாடம் பண்ணியாச்சா? yxனே போட்டுக்கலாம். கரெக்டா xy yனால ஒன்று தான் ரிவர்ஸ்ல வர்றோம். பிளஸ்னா மைனஸ், அவ்வளவுதான். படிச்சாச்சா? அதே மஞ்சள் கலர் பார்த்துக்கலாமா? படிங்க, நல்லா தரவா படிங்க. இதை வச்சு ஒரு 10-15 சம் இருக்குது. 1-2 அல்ல, ஒரு 10 to 10 மினிமம் 10 சம்க்கு மேல இருக்குது. மறைச்சால் தடி நினைக்கிற பார்த்து படிங்க. சார் சவுண்ட் லோவா இருக்குது. ஆமா சாமி, மைக்கையே போடா முட்டை, மைக்கு போடா முட்டை. சாரி சாரி, தண்ணி குடிக்கிறதுக்காக கழட்டி வச்ச, மறந்துட்டேன். இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குதா? படிங்க, 4 ஃபார்முலா படிங்க. காட்டுல அப்படியே தலைகீழா வரும். டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. பாருங்க, yx minus 1 by y minus x. படிச்சுக்கோ, நல்லா தரவா படி. cot inverse x minus cot inverse y னா cot inverse yx plus 1. இப்ப சம்முக்குள்ள என்டர் ஆயிடலாமா? ஓகே, ரோஹித் ஓகேன்ட்டா. ரோஹித் தான் ரொம்ப நாளா கேட்டிருந்தா, படிக்க ஆரம்பிச்சிட்டான். எஸ், சம் இன்னும் எல்லா இருக்குது. எல்லா எக்ஸசைஸ்ல இருக்கிற டொமைன் புரியுதா? அதை பேஸ் இப்ப இந்த 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி வர எல்லா சம்மும் இப்ப பாத்திரலாம். எஸ், கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா? எஸ் எஸ், கவனிங்க. இவ எக்ஸாம்பிள் 4. எந்த எக்ஸாம்பிள்னா வேண்டாம், ஓகே? பொதுவா சம் செய்யல. இந்த வீடியோ பார்க்குறப்ப பொதுவாகவே சம் செஞ்சுக்குங்க. சம் evaluate sin of sin inverse 3/5 plus secant inverse 5/4. கவனிங்க, evaluate given சொல்லி அதை எழுதிக்கங்க, தப்பே இல்லை. given equal to what is given? sin of sin inverse 3/5 plus secant inverse 5/4. We have formula for sin inverse x plus sin inverse y. டவுட் இருந்தா போன பேஜுக்கு போறேன். See, எதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது? sin inverse sin inverse sin x y, sin inverse x sin inverse y, cos inverse x cos inverse y, நடுவுல பிளஸ் மைனஸ் என்னன்னா வரலாம். tan inverse x tan inverse y, cot inverse x cot inverse y, அப்படி மாத்தி மாத்தா வரணும். உள்ளுக்குள்ள ஒன்னு சைனு ஒன்னு வேறையா இருந்தா செல்லாது. sin inverse x plus cos inverse y னாலே செல்லாது, அப்ப முடியாது.
அப்போ ரெண்டையும் சேம் பபிசேமா மாத்தணும். அதுதான் அந்த ஃபார்முலா சொல்லி தருது. sin inverse x plus sin inverse y, cos inverse x plus cos inverse y, tan inverse x plus tan inverse y, cot inverse x plus cot inverse y. ஓகே, பிளஸ் நேரத்துல மைனஸ் போட்டாலே அந்த மஞ்சள் கலர் ஃபார்முலா செல்லுபடி ஆகும். இப்போ ஆதலால் இங்க sin inverse x வர்றது பக்கத்துல sin inverse தான் வேணும், அதை sin inverse மாத்திக்கலாம். அப்ப இதெல்லாம் அப்படி எழுதிக்கலாமா? எதை அப்படி எழுதிக்கலாம்? sin inverse 3/5 plus இந்த secant inverse என்னவா மாத்த போறோம்? sin inverse மாத்த போறோம். ஏன் sin inverse மாத்தணும்? ரீசன் சொல்லுங்க. என்ன ரீசன்? we have formula for sin inverse x plus sin inverse y, cos inverse x plus cos inverse y, tan inverse x plus tan inverse y. ரெண்டுமே சேமா இருக்கணும். அதாவது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இது சேமா இருக்கணும். ஆனா இங்க sin inverse அங்க secant inverse, அப்ப இங்க sin inverse அதே sin inverse மாத்துறோம். ஏன் சார் இத secant மாத்த முடியாதா? மாத்திக்கோ. do you know the formula for secant inverse x plus secant inverse y? if you know means yes, ஃபாலோ பண்ணு. தெரியலையா? தெரிஞ்சதுக்கு மாத்து. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப கவனிங்க. இப்போ 9ஆம் கிளாஸுக்கு போயிட்டோம். sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. நான் ஃபுல்லா எழுதல. வெறும் sin மீனிங்லெஸ். sin is followed by some angle. அங்க theta இருக்கணும். ஓகே, sin க்கு என்ன ஃபார்முலா? old Hari and his old axe. oldனா ஓங்கிறது opposite, hனா hypotenuse, ஏனா adjacent. old Hari and his old axe னா sin cos tan. sin reciprocal பண்ணுங்க, h அதான் cosecant. cos reciprocal பண்ணு, cot னா tan reciprocal பண்ணு. இப்போ இங்க என்ன இருக்குது? secant. secant னா யாரு? secant theta னா h/a. secant னா யாரு? h. அப்ப 5ங்கிறது h, 4ங்கிறது a. ரைட்டா? நமக்கு என்ன வேணும்? sin inverse வேணும். sin inverse என்ன ஃபார்முலா? அத sin inverse உள்ள வேணும், அது வேணும். sin க்கு என்னன்னா o/h. அப்ப மேல o வேணும், கீழ h வேணும். h அங்கேயே இருக்குது 5. அப்ப இங்க இடத்துல 5 ஃபில் பண்ணிக்கலாம். o தெரியுமா? தெரியாது. அப்ப கண்டுபிடிச்சே ஆகணும். புரிஞ்சுதா? இப்போ 9ஆம் கிளாஸ்க்குள்ள முழுக்க நான் என்டர் ஆயிட்டேன். எப்படி 9ஆம் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆனேன்? secant அப்படினா h/a, hypotenuse by adjacent h/a. இங்க sin inverse, இத sin inverse மாத்திட்டு இருக்கறோம். அப்ப sin னா என்னது? o/h. கீழ h இருக்குது, மேல இருக்கிற h 5, அதனால கீழ h. அப்ப o தெரியுமா? தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிப்ப? வெரி சிம்பிள். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? o square plus a square equal to h square. ஓனா ஆப்போசிட், ஜீரோ நினைச்சிடாத. ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் adjacent ஸ்கொயர் அல்லது adjacent ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் equal to hypotenuse ஸ்கொயர். ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிக்கெஸ்ட் hypotenuse ஸ்கொயர், பிக்கெஸ்ட் ஸ்கொயர் equal to sum of the squares of other two sides. ஓகே, அடுத்துள்ள பக்கம். ஏன்னா அடுத்துள்ள பக்கம் o அப்படினா என்னது? o எதிர்பக்கம். h னா கர்ணம். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன ஷார்ட்கட்? old Hari and his old axe. அதே தமிழ் மீடியத்துக்கு என்ன ஷார்ட்கட்? தமிழ் மீடியம் ஷார்ட்கட் சூப்பரா இருக்கு. எங்க கடை அல்வா கடை, எங்களுக்கே அல்வாவா. ஏன்னா எதிர்பக்கம்னா ஆப்போசிட். கானா கர்ணம், கர்ணம்னா ஹைபாட்னியூஸ். பாருங்க, எங்க கடை அல்வா. sin cos tan என்ன ஷார்ட்கட்? எங்க கடை அல்வா கடை, எங்களுக்கே அல்வாவா. எதிர்பக்கம் கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம். ஓகே, மனப்பாடம் பண்ணிட்டியா? யாராவது தமிழ் மீடியம் இருக்கீங்களா? உள்ளார யாராவது ஒருத்தராவது தமிழ் மீடியம் இருக்கிறீங்களா? எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். சரி, ஓகே. opposite square plus adjacent square equal to hypotenuse square. ஆப்போசிட் தெரியாதுன்னு எழுதிக்கிறோம். பிளஸ் ஏங்கிறது 4, 4 ஸ்கொயர் 1 16, ஹெச்ங்கிறது 5. பாருங்க, ஹெச்ங்கிறது 5, 5 ஸ்கொயர் 1 25, 16 அங்க போனா 25 மைனஸ் 16 9, ஸ்கொயர் அங்க போனா ஸ்கொயர் ரூட். ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ் அட்ஜசன்ட் அப்படிங்கிறது சைடு, அப்ப அது பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப ஆப்போசிட் எவ்வளோ? 3. அப்ப மேல ஆப்போசிட்டுக்கு பதிலா 3 போட்டாச்சு.
அங்க பாருங்க அந்த ஒரு ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் மெயின் காலத்துல கடன்னு எழுதிட்டேன். ஆனா அதுக்கு ரஃப் காலத்துல அத்தனை பேர் வேலை பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஒரு சினிமா ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த நடிகர்கள் தான் தெரிவாங்க. பின்னாடி பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ற ஆயிரக்கணக்கான பேர் மாதிரி இங்க இத்தனை பேர் வெளியில இருந்து வேலை செஞ்சுக்கிறாங்க. பாத்தீங்களா சார்? என்ன சார் 5/4 h/a எழுதுனேன். அது சீக்கண்ட். சீக்கண்ட்னாலே h/a, அப்ப மேல h கீழே a. சைன் சைன் அப்படின்னாலே o/h, அப்ப மேல o கீழே h. அங்க இருக்கிற h5, அப்ப அங்க இருக்கிற h மேல இருந்து இங்க hங்கிறது சைன் அப்படி கீழே வர ஃபைனல் லைட்டா o தெரியாது. அப்ப o கண்டுபிடிக்கிறத பித்தாகரஸ் தியரம் காப்பாத்திடுச்சு. o² + a² = h². அந்த தெரிஞ்ச ab h வச்சு தெரியாத o கண்டுபிடிச்சிட்டோ. எழுதியாச்சு. இவ்வளவுதான். இப்ப என்ன நிலைமை? இது x, இது y. sin inverse x plus sin inverse y. வெளியில இருக்கிறதுங்காச்சு மறந்துடாதீங்க. வெளியில இருக்கிற சைன் மிச்சம் இருக்கிறதுல அப்படியே வரும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் sin inverse x plus sin inverse y? Anybody else? என்ன ஃபார்முலா? sin inverse x into √1 minus y square plus y into √1 minus x square is the formula. எழுதிக்கலாமா? sin inverse x plus sin inverse y என்ன ஃபார்முலா? ஒரே ஒரு sin inverse பிராக்கெட்டுக்குள்ள x. xங்கிறது யாரு? 3/5 into √1 minus y square. y ஸ்கொயர் பண்ணணும். இப்பவே ஸ்கொயர் பண்ணிட்டு ஸ்டெப் மிச்சமாயிரு. 3/5 ஸ்கொயர் பண்ணா 9/25 plus y into வெறும் y. yங்கிறது 3/5 √1 minus x ஸ்கொயர் பண்ணணும். xங்கிறது பாருங்க 3/5. 3/5 ஸ்கொயர் பண்ணா 9/25. எஸ். இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அது 5ஆம் கிளாஸ் கணக்கா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் +2க்கு வேலை இல்லை. கிளைமேக்ஸ்ல +2க்கு வேலை வரும். எஸ். கவுனிங்க. is equal to sin of sin inverse 3/5 into கீழே இதில் நான் 1 LCM 25 minus 9 denominator different denominator, so LCM numerator cross multiply 1 into 25 minus 1 into 9 25 minus 9 16 by denominator into denominator 1 into 25 plus 3/5 அதே தான் வரும் 25 minus 9 16 by 25 is equal to sin of sin inverse 3/5 into √16 na 4 √25 na 5 plus √16 na 4 √25 na 5. கரெக்டா? எங்க தப்பு பண்ணிக்கிறோம்? 3/5 3/5. கரெக்ட் தானோ? எஸ். அப்ப ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. sin of sin inverse எங்காச்சும் இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துறாதீங்க சாமிகளா. மல்டிப்ளிகேஷன் நடுவில் பிளஸ் மைனஸ் வெவ்வேறு டேர்ம் வந்தா டிஃபரெண்ட் டினாமினேட்டர்னா எல்சிஎம் நியூமரேட்டர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர். மல்டிப்ளிகேஷன் நியூமரேட்டர் இன்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர். 3 4s are 12, 5 5s are 25. 3 4s are 12, 5 5s are 25. Yes. டினாமினேட்டர் சேமா இருக்குது. அப்ப நியூமரேட்டர் சிம்பிள் பண்ணிக்க 24/25. sin இன்வர்ஸும் கேன்சல் 24/25 போட்டிங்கன்னா அது சின்ன புள்ளத்தனம். ஓகே, எது கெட்டிக்கார்த்தனம்? எது கெட்டிக்கார்த்தனம் சொல்லுங்க. sin of sin inverse x னா x, sin inverse sin x னால x, sin of sin inverse x னால x. ஆனா இங்க x belongs to என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, அதுக்கு x தான், இதுக்கு x தான். இந்த x எதோட ஃபாலோவர்? சைனோட ஃபாலோவர். அப்ப sin is followed by யாரு? ஆங்கிள். அப்ப அந்த ஆங்கிள்ங்கிறது x என்னது? -π/2 to π/2 க்ளோஸ். இது ஸ்டார்டிங் வீடியோல சொல்லிக்கிறேன்.
Inverse is followed by value. அப்ப இந்த xங்கிறது யாரு? -1 to 1 closed. மேல சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் உடைய ரிசல்ட்டே 0 பாயிண்ட்ல தான் வரும். அப்ப 0 பாயிண்ட் சம்திங்கிறது -1ல இருந்து 1க்குள்ள சத்தியமா வரும். ஸோ இந்த டெக்னிக் பயன்படுத்தா இந்த ஆன்சர் வந்துக்குது. சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சலா இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா சில சமயம் காலை வாரி விட்டு விடும். எஸ், தட்ஸ் ஆல். ஓகே சாமிகளா? எஸ், வெரி குட் ரோஹித். அட்டகாசமா கவனிக்கிறடா. எஸ், அஜய் சுந்தர பெருமாள் ஆன்சர் முடிச்சே சொல்லிட்டான். ஓகேடா தங்கம். ஓகே, வெரி குட். கிரண் ராம் வாசாமி. அடுத்த சம்குள்ள போயிடலாமா? சார் என்ன சார் மிங்கிள் பண்ணி எடுக்கிறீங்க? மிங்கிள் பண்ணி தான் எடுக்கிற சாமி. அப்பதான் குழப்பாது. ஒவ்வொரு எக்ஸசைஸா பாக்குறப்போ பொதுவா ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ அது வந்து புட்டுக்கும். எஸ், அடுத்த சம் நீங்க தான் பதில் சொல்லணும். காசுல ஒண்ணு, டேன்ல ஒண்ணு, காட்ல ஒண்ணு பார்த்தல. ஏன்னா நான் 3 ஃபார்முலா எழுதி போட்டேன்ல. எஸ், அடுத்தது இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 5th எக்ஸசைஸ்ல இருந்து 2nd எக்ஸசைஸுக்கு தாவ போறேன். எதுக்கு தாவ போறேன்? 2nd எக்ஸசைஸ்க்கு தாவறேன். அல்லது கவுனிங்க. Find the value of question. நான் எந்த எக்ஸசைஸ்ல சொல்ல போறதே இல்ல. இந்த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி நல்லா வரவங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா வந்துருவான். எங்க எப்படி நடந்துக்கணும், எப்போ கோவத்தை வெளிக்காட்டணும், எப்போ கோவம் வந்தாலும் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி நிறைய கற்றுக் கொடுக்கு. ஏன்னா நிறைய ஃபார்முலா இருக்கு. ஆனா எங்க எதை பயன்படுத்தினா அந்த வேலை நடக்கும், புத்தி எப்படி பயன்படுத்தினா வேலை நடக்குங்கிறது யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்? இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கொஸ்டின் செக் பண்ணிக்கிட்டா. cos of sin inverse 4/5 minus tan inverse 3/4. Yes. Solution. Find the value of அதே given equal to எடுத்து எழுதிக்கலாம். என்னது? cos of see, we have formula for sin inverse x minus sin inverse y. அல்லது tan inverse x minus tan inverse y. இங்க sin inverse இருக்குது, அங்க tan inverse. அப்ப அதை sin inverse மாத்தினா ரெண்டு சேமா மாறிடு. அங்க ஏன்னா அது ஃபார்முலாவா மாறிடு. அங்க tan inverse இருக்குது. இந்த சம்மு 3 மெத்தட்ல செய்யலாம். அதையும் தாண்டி செய்ய முடியும், அது வேற விஷயம். ஆனா எதுல செஞ்சாலும் ஆன்சர் சேமா தான் வரும்னு சொல்ல வர்றேன். ஏன் அப்படின்னா sin inverse x minus sin inverse y ஃபார்முலா இருக்குது. சோ அத sin inverse மாத்தி சம் செய்யலாம், அது ஒரு மெத்தடா. tan inverse இருக்குது, என்ன இருக்குது? tan inverse. அப்ப இத tan inverse மாத்தலாமா? அப்ப tan inverse x minus tan inverse y அதுக்கு ஃபார்முலா இருக்குது. எஸ், அதுலயே ஆன்சர் வரு. ஆனா வெளியில காசு இருக்குது. வெளியில காசு இருக்கிறப்போ sin inverseல செய்யறப்போ cos of sin inverse மாறிடு. tan inverseல செஞ்சா cos of tan inverse மாறிடு. அப்ப கிளைமேக்ஸ்ல மறுபடியும் ஒரு மாற்றம் வரும். அது sin inverseல இருந்தாலும் அது cos inverseக்கு மாத்தணும், tan inverseல இருந்தாலும் cos inverseக்கு மாத்தணும். ஓகே, இதுதான் 3 மெத்தட். ஒன்னு பண்ணலாமா? எவ்வளவு நேரம் ஆகி போகுது? 3 மெத்தட்லயும் செய்யலாம். ஆன்சர் சேமா டிஃபரெண்டான்னு செக் பண்ணிக்கலாம். இத sin inverse அத sin inverse, அல்லது அது tan inverse இது tan inverse, அல்லது ரெண்டுமே இல்லாம வெளியில இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து cos காட்டி இதையும் cos inverse அதே cos inverse மாத்தலாம். ஆனா 3 மெத்தட்லயும் செஞ்சா என்ன வரும்? ஆன்சர் வரும். இப்ப 3வது மெத்தட்ல செய்யற ஃபர்ஸ்ட். வெளியில cos வந்த காரணத்தினால் இதை என்னவா மாத்தணும்? cos inverse மாத்தணும். இதை என்னவா மாத்தணும்? cos inverse மாத்தணும். எஸ் சார், cos of இத sin inverse மாத்தலாம்னு சொன்னீங்க, அது அடுத்த மெத்தட் செய்ய போறோம்.
சார் இதை tan இன்வெர்ஸா மாத்தலாம்னு சொன்னீங்க, அது அதுக்கடுத்த மெத்தடா செய்ய போறோம். அப்படி வரப்ப கிளைமேக்ஸ்ல மறுபடியும் மாத்தணும். இப்ப வெளியில இருக்கிற தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா காஸ் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகி மிச்ச ஆன்சர் வந்துடும். புரியுதா? இது மூணாவது மெத்தட். என்ன அங்க என்ன இருக்குதோ டெக்ஸ்ட் புக்ல உங்க கிளாஸ் டீச்சர் எழுதி போடுறது, ஏதாச்சும் நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல பாக்குறது, கைட்ல பாக்குறது, எந்த நோட்ஸ் ரெஃபர் பண்ணாலும் அங்க இருக்கிறதா ஃபாலோ பண்ணணும்ங்கிற அவசியம் இல்ல. டெக்னிக் தெரிஞ்சுட்டா எந்த மெத்தட் வேணா ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல வர்றேன். இப்ப 3 மெத்தட் இந்த சம் செய்யத்தான் போறோம், எந்த மாற்றமும் இல்ல. சரி 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 சரி. சைன் அப்படின்னா ஓல்டு ஹரி, காஸ்னா அண்ட் ஹிஸ், டேன்னா ஓல்டு ஆக்ஸ். எஸ். அப்ப மேல ஓ இருக்குது, கீழே ஹெச் இருக்குது. மேல ஓ இருக்குது, கீழே ஏ இருக்குது. காஸ்னா யாரு? காஸ்னா ஓல்டு ஹரி அண்ட் ஹிஸ், அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். பாருங்க, அதுதான் இதுவா மாறுது. கீழே ஹெச் இருக்குது 5, கீழே தான் ஹெச் இருக்குது 5. மேல இங்க தெரியாது. அப்போ ஓ தெரியும், ஹெச் தெரியும், ஏ தெரியாது. அப்ப ரஃப் காலத்துக்கு போ. ஓ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ரஃப் ப்ராசஸ்ல ஓங்கிறது 4, 4 ஸ்கொயர் 16. ஏதா தெரியாது. ஹெச்ங்கிறது 5, 5 ஸ்கொயர் 25. 16 அங்க போனா -16, 25 16 போனா 9. அப்ப ஏ எவ்வளோ? 3. மேல ஏ 3 எழுதியாச்சு. அங்க ஓ தெரியும், ஏ தெரியும். ஏங்கிறது 4, இங்க ஏங்கிறது மேல இருக்குது. ஹெச் தெரியாது. அப்போ ஓ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஓங்கிறது 3 ஸ்கொயர் 9, ஏங்கிறது 4, 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். 25 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஸ்கொயர் அங்க வந்து ஸ்கொயர் ரூட் 5 ஈக்குவல் டு ஹெச். எஸ், முடிஞ்சது. இப்ப என்ன நிலைமை? cos inverse x minus cos inverse y. Okay, cos inverse x minus cos inverse y. What is the formula for cos inverse x minus cos inverse y? cos நாலே கேர்ஃபுல்லா இருக்கணும். நடுவுல பிளஸ் இருந்தா ஃபார்முலா நடுவுல மைனஸ் வரும். இங்க கொஸ்டின்ல மைனஸ் இருந்தா ஆன்சர்ல பிளஸ் வரும். சைனுக்கு சேம் பப்பி சேம் சைன் வரும். பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். காஸ்ல இப்படித்தான் வரும். காஸ் இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா? ஒரு காஸ் இன்வர்ஸ் xy பிளஸ் ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஓவர் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இன்னொன்னு இந்த பித்தாகரஸ் ட்ரிப்லெட் அப்படிங்குவாங்க. 3 4 ஓட பேர் என்னது? 5. 3 4 5ங்கிறது பித்தாகரஸ் தியரம் ஃபார்ம் பண்ணு. அல்ல 5ங்கிறதா ஹைபாட்னியூஸ். ஓ ஆப்போசிட் இருந்தா ஏ அட்ஜசன்ட், அல்லது புரியுதா? 3 ஆப்போசிட் இருந்தா 4 அட்ஜசன்ட், 3 அட்ஜசன்ட் தான் 4 ஆப்போசிட். அப்ப இங்க என்ன இருக்குது? 4 5. அப்ப இன்னொரு பேர் 3 இருக்கு. அப்ப ஓ வந்து 4, ஹெச் வந்து 5ங்கிறப்போ ஏ வந்து 3 இருக்கு. ஓ 3 ஏ 4ங்கிறப்போ ஹெச் என்ன இருக்கு 5. அந்த 3 தான் சோடி. 3 4 5. அதாவது 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்படி வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க. வேற ஏதாவது நம்பர் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். 36 பிளஸ் 64 100. 100 ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் 100. கரெக்டா? அப்ப இந்த 3 6 8 10. இது 6 8 10. அது 10ங்கிறது பெரிய நம்பர் தான் ஹைபாட்னியூஸ். இது ஏனா அது ஓ, அது ஓனா இது ஏ. புரியுதா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. தெரியலனாலும் ஒன்றும் கவலை இல்லை, பெருசாக நினச்சிக்க வேண்டாம். கவனிங்க. காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய். பாருங்க என்ன ஃபார்முலா? காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ்னா 3/5, ஒய்னா 4/5 பிளஸ் ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் 1, 3/5 ஸ்கொயர் 1, 9/25. ஒய் ஸ்கொயர் 4/5 ஸ்கொயர் 1, 16/25. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எஸ். ஈக்குவல் டு காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 3 4s are 12, 5 5s are 25 பிளஸ் கீழே இதில் நான் 1 எல்சிஎம் 25 minus 9, 25 minus 9 16 by denominator into denominator 1 into 25 25. 25 minus 16 9 by 1 into 25 25. என்ன வரும் சொல்லுங்க? cos of
cos inverse 12 by 25 plus root 16 na 4, root 25 na 5, root 9 na 3, root 25 na 5 equal to cos of cos inverse 12 by 25 plus 12 by 25. ஏன்னா 4 3s are 12, 5 5s are 25. இப்போ டினாமினேட்டர் சேம், எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, நியூமரேட்டர் மட்டும் சிம்பிளை பண்ணலாம். ஒரு வாட் டினாமினேட்டர் எழுதிட்டு cos of cos inverse 24 by 25. cos of cos inverse x னா என்ன ஃபார்முலா? cos of cos inverse ஃபார்முலா x. inverse is followed by value. sin cosக்கு என்ன வேல்யூ? -1 to 1. அப்போ xங்கிறது 24 by 25 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா 0 பாயிண்ட். அப்போ -1 இருந்து 1 வந்துரு. ஆன்சர் 24 by 25. தட்ஸ் ஆல். cos inverse cos x னா x. இது ஒரு மெத்தட். இதுக்கு அதே ஆன்சரா இல்ல அப்ளை சொன்ன ஆன்சர் தானா? ஓகே. இப்போ நம்ம செஞ்ச சம்மல்ல ஒரே ஆன்சர் வருது. இதே சம் வேற மெத்தட்ல போடலாம். என்ன क्वेश्चन? மெத்தட் 2. என்ன क्वेश्चन? cos of sin inverse 4 by 5 minus tan inverse 3 by 4. கவுனிங்க is equal to cos of. வெளியில காசு இருந்த காரணத்தினால் உள்ளுக்குள்ள இரண்டையும் காசாக மாற்றினோம். அது முதல் மெத்தட். இப்போ இது sin inverse, அது sin inverse, இது ரெண்டாவது மெத்தட். அதுக்கப்புறம் அடுத்த மெத்தட் இது tan inverse, அது tan inverse. எஸ், sin inverse. இது அப்படியே எழுதிக்கணும். 4 by 5 மைனஸ் இது என்னவா மாத்த போறோம்? sin inverse மாத்த போறோம். ஏன்னா sin inverse x minus sin inverse y தான் ஃபார்முலா. அதனால எஸ். tan னா என்ன ஃபார்முலா? sin னா old ஹரி, cos னா and his, tan னா old x, மேல old, கீழ x, opposite by adjacent. sin க்கு என்ன ஃபார்முலா? sin க்கு என்ன ஃபார்முலா? old ஹரி, opposite by hypotenuse. opposite by hypotenuse. opposite 3. hypotenuse தெரியுமா? தெரியாது. அப்ப பித்தாகரஸ் தியரம் o square plus a square equal to h square, 3 square plus 4 square equal to h square, 16 plus 9 plus 16 equal to h square, 25 equal to h square, h equal to root 25, 5. தெரியலனா அப்ளை செஞ்சு எடுத்து காமிச்சுக்கிறேன். லெட்ஸ் சொல்லி கொடுங்க. 3 4 5ங்கிறது ஒரு ட்ரிப்லெட், பித்தாகரஸ் ட்ரிப்லெட். அப்போ ஓல்டு x 3 4 வந்துச்சா, மிச்சக்கற 5ங்கிறது h. இப்போ என்ன நிலைமை பாருங்க. இப்போ என்ன நிலைமை பாருங்க. இது x, இது y. sin inverse x minus sin inverse y. ஃபார்முலா ரீகால் பண்ண முடியுமா? What is the formula for sin inverse x minus sin inverse y? Anybody else? sin inverse x minus sin inverse y. என்ன ஃபார்முலா? sin inverse x into root over 1 minus y square. நடுவுல மைனஸ்னா மைனஸ் தான். எஸ். அப்ப அந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். ஈக்குவல் டு வெளியில இருக்கிற காஸ் அப்படியே sin inverse x minus sin inverse y. என்ன ஃபார்முலா? sin inverse x. xங்கிறது 4 by 5 1 minus y square. y square 1, 3 by 5 square 1 9 by 25 minus y into y na பாருங்க 3 by 5 into root over 1 minus x square பண்ணுங்க. xங்கிறது 4 by 5, 4 by 5 square 1 16 by 25. yes, equal to cos of sin inverse 4 by 5 கீழ இதுல 1 25 minus 9 எவ்வளவு ரூட்டுக்குள்ள 25 minus 9 16, 1 into 25 25 minus 25 minus 16 9, 1 into 25 25 equal to cos of right sin inverse
4 by 5 into root 16 na 4, root 25 na 5, minus 3 by 5 into root 9 na 3, root 25 na 5. இங்கே எழுதிக்கிறேன். Equal to cos of sin inverse 4 into 4, 16, 5 into 5, 25. 16 by 25 minus 3 3s are 9, 5 5s are 25. அப்ப 9 by 25. அப்ப என்ன வரும்? cos of sin inverse. denominator சேமா இருக்கு. அப்ப numerator சிம்பிளை பண்ணா போதும். 16ல 9 போனா எவ்வளோ யாராவது சொல்ல முடியுமா? நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம். xங்கிறது 4 by 5. கரெக்ட். இங்க கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம். 16ல 9 போனா 7 by 25. இப்ப மாட்டிட்டோம். என்ன மாட்டிட்டோம்? cos of cos inverse x தான் ஃபார்முலா. cos of cos inverse x, sin of sin inverse x, tan of tan inverse x. அப்ப வெளியில cos இருக்குது, உள்ளுக்குள்ள cos inverse தான் வேணும். அப்ப cos inverse மாத்தலாம். இப்ப கிளைமேக்ஸ்ல மாத்துறோம். cos sin inverse என்னவா மாத்தணும்? cos inverse மாத்துறோம். சைனுக்கு என்ன ஃபார்முலா? ஓல்டு ஹரி. அப்ப மேல இருக்கிறது ஓல்டு, கீழே இருக்கிறது ஹரி, ஹெச். காசுக்கு என்ன ஃபார்முலா? adjacent by hypotenuse. மேல ஏ, கீழே ஹெச். ஹெச்ங்கிறது கீழே 25 வந்துருச்சு. மேல ஏ தெரியுமா? தெரியாது. அப்ப பித்தாகரஸ் தியரம் இங்க மறுபடியும் யூஸ் பண்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தியா? பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? o ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர். ஓங்கிறது மேல இருக்குது 7, 7 ஸ்கொயர் per 7 square 49. ஏதா தெரியாது, கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். h ஸ்கொயர், hங்கிறது 25, 25 ஸ்கொயர் பண்ணா 625. ஸ்கொயர் அங்கோனா பிளஸ் 49 அங்கோனா மைனஸ் 49. 625 மைனஸ் 49 576. ஸ்கொயர் அங்கோனா ஸ்கொயர் ரூட் 576 எவ்வளோ? 24. அப்ப ஏ எவ்வளோ? 24. எஸ். இப்ப பாரு, cos inverse கேன்சல். cos of cos inverse x னா x. what is x? 24 by 25. பாத்தீங்களா? இப்படி செஞ்சாலும் என்ன வருது? ஆன்சர் வருது. do you agree? எஸ். வந்துட்டான், ஓட்டருக்கு வந்துட்டானுங்க. அடுத்த சம். இப்ப என்ன பண்ணோம்? sin inverse x minus sin inverse y மாத்தணும். இன்னொரு மெத்தட், மூணாவது மெத்தட் இதே சம்முக்கு. என்ன கொஸ்டின்? find the value of given equal to எழுதிக்கலாம். என்னது? cos of sin inverse 4 by 5 minus tan inverse 3 by 4. வெளியில காசு இருந்தால் இதுவும் காசு இன்வர்ஸ், அது காசு இன்வர்ஸா மாத்தலாம். அது முதல் மெத்தட். ரெண்டு சேமா இருந்தா தான் ஃபார்முலா தெரியும். அப்ப இது சைன் இன்வர்ஸ், அதே சைன் இன்வர்ஸா மாத்தி அது ஒரு மெத்தட். அப்ப அங்க tan இன்வர்ஸ், இதை tan இன்வர்ஸா மாத்தலாமா? மாத்தலாம். அப்போ ஆன்சர் வரும். வரத்தான் போகுது பாருங்க. சைன் இன்வர்ஸ் என்னவா மாத்த போறோம்? tan இன்வர்ஸா மாத்த போறோம். சைனுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ். காஸ்க்கு adjacent by hypotenuse. இங்க tan ஆ மாத்த போறோம். tan என்னது? opposite by adjacent. மேல O4, இங்க மேல O4 தான். கீழே A வேணும். அப்ப O தெரியும், H தெரியும், A தெரியாது. அப்ப ஃபார்முலா O ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் ஈக்குவல் டு H ஸ்கொயர். ஓங்கிறது 4, 4 ஸ்கொயர் 16. A தான் தெரியாது. Hங்கிறது 5, 5 ஸ்கொயர் ஒன்னா 25. பிளஸ் 16 அங்க போனா மைனஸ் 16, 25ல 16 போனா 9. ஸ்கொயர் அங்க போனா ஸ்கொயர் ரூட் 3. A வந்து 3 கிடைச்சிருச்சு. எஸ். அங்க மீதி அப்படி எழுதிக்கலாம். மைனஸ் tan இன்வர்ஸ் 3 by 4. வெளியில என்ன இருக்குது? cos. இங்க பாருங்க, tan இன்வர்ஸ் x மைனஸ் tan இன்வர்ஸ் y. ரைட்டா? 4 by 3ங்கிறது x, 3 by 4ங்கிறது y. What is the formula for tan inverse x minus tan inverse y? Recall பண்ண முடியுமா? ஃபார்முலா என்னது? tan inverse x
minus tan inverse y. ஒரு tan inverse தவறு. tan inverse x minus y by 1 plus xy. இதுதாங்க ஃபார்முலா. அப்ப tan inverse x minus tan inverse y னா tan inverse x minus y. x na 4 by 3 minus y na 3 by 4 by 1 plus x into y. x na 4 by 3 into y na 3 by 4 equal to cos of tan inverse numerator different denominator 3 LCM எடுங்க 4 4s are 16 minus 3 3s are 9 numerator க்கு cross multiplication denominator க்கு அந்த denominator 16 minus 9 எவ்வளோ 7 by 3 4s are 12 by 4 4 cancel 3 3 cancel 1 1 plus 1 2 2 னா 2 by 1 2 by 1 மேல வந்தா 1 by 2 அப்ப என்ன ஆயிரு cos of tan inverse 7 by 12 into 1 by 2 என்னது 7 into 1 7 by 12 into 2 24 அப்ப 7 by 24 நான் அடிச்சு விட்டு இங்கே எழுதி ஒரு ஸ்டெப் மிச்சம் பண்றேன் இப்ப காசும் tan இன்வர்ஸும் காணாம போகுமா வாய்ப்பே இல்ல ஏன்னா cos is followed by cos inverse cos of cos inverse x தான் x அதனால cos of sin inverse tan of cot inverse அப்படி மாத்தி மாத்தி வந்தா அது ஆராய்ச்சிக்குரியது ஆராய்ச்சிக்குன்னா ஃபர்தரா சிம்பிளை பண்ணணும் அதனால தான் காசுக்கு அப்புறம் காஸ் இன்வர்ஸா மாத்த போறோம் கவனிங்க நல்லா கவனிங்க tan அப்படின்னா opposite by adjacent cos அப்படின்னா adjacent by hypotenuse opposite 7 3 adjacent 24 3 அப்ப adjacent 24 hypotenuse தெரியுமா தெரியாது opposite தெரியுமா adjacent தெரியுமா அங்க cosல hypotenuse தேவைப்படுச்சு hypotenuse square equal to என்ன ஃபார்முலா பாருங்க hypotenuse square equal to என்ன ஃபார்முலா opposite square plus adjacent o square plus a square equal to h square அத பயன்படுத்தி இங்க செய்ய போறோம் ஓங்கிறது 7 7 square 49 a ஏங்கிறது 24 24 square 576 equal to h square ரெண்டையும் ஆட் பண்ணா 625 ஸ்கொயரிங் வந்தா ஸ்கொயர் ரூட் அப்ப 25 equal to h அப்ப h எவ்வளோ 25 cos of cos inverse x னா x yes what is x 24 by 25 x எப்படிப்பட்டதாக்கணும் -1 ல இருந்து 1 க்குள்ள மேல சின்னது கீழ பெருசு ப்ராப்பர் ஃபேக்ட்ஸ்னால -1 ல இருந்து 1 க்குள்ள தான் இருக்கும் எஸ் சொன்ன மாதிரியே இந்த சம் எத்தனை மெத்தட்ல செஞ்சோ 3 மெத்தட்ல செஞ்சோ எந்த மெத்தட்ல செஞ்சாலும் ஒரே ஆன்சர் தான் வருகிறது ஓகே சாமிகளா யா அடுத்தது prove that நல்லா கவனிங்க prove that sin inverse 3 by 5 minus cos inverse 3 by 5 cos inverse 12 by 13 equal to sin inverse 16 by 65 இந்த சமம் எப்படி வேணா செய்யலாம் அப்பல 3 மெத்தட்ல சொன்னல அதே மாதிரி இங்க எத்தனை மெத்தட் நீயே தீர்மானிச்சு அந்த டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணு ஒன்னு அந்த ரெண்டு இன்வெர்ஸ் சேர்ந்த மாதிரி வரப்ப sin inverse cos inverse tan inverse cot inverse அப்படி சேமா இருந்தா தான் என்ன பண்ண முடியும் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் அப்ப இங்க sin inverse இருக்குது அத sin inverse அப்ளை பண்ணால ஆன்சர் வரும் அங்க cos inverse x இருக்குது இங்க cos inverse அப்ளை பண்ணால ஆன்சர் வரும்
நம்ம ஆன்சரே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். ஆன்சர்ல என்ன இருக்குது? sin inverse x இருக்குது. அப்ப பூராமே sin inverse x மாத்திக்கிறோம். இல்ல சார் நான் ஆன்சரை மதிக்கல, நான் பூராமே cos inverseல செய்யறப்ப ஆன்சர் வரும். அப்பவும் ஆன்சர் வரும். அப்ப ரெண்டு மெத்தட்லயும் செஞ்சலாமே இந்த சம்ம. ஓகேவா? யாராவது கவனிக்கிறீங்களா? ஹாஃப் இயர்லி படிச்சுட்டு இருக்கிறீங்களா? த்ரீ மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின் எது வரும்னு கடவுளுக்கே தெரியாது சாமி. ஹாய் சதீஷ். விச் சதீஷ்? நம்ம சதீஷா? முருகனுக்கு எக்ஸாம் இல்லையா? திருநெல்வேலியா? சரி. தூத்துக்குடியா தங்கம்? முருகன் எந்த ஊர் தங்கம்? ஏய் நம்ம சதீஷா? ஓகே ஓகே. நேத்து நல்லா பண்ணியா சதீஷ் எக்ஸாம்? தென்காசி. ஓ மாஸ் தென்காசி டிஸ்ட்ரிக்ட். அர்ஜுன் ஆதி தென்காசி. ஓகே சதீஷ். ஓ ஹாஃப் இயர்லியில் வந்ததா? அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியலையே. இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 3 மார்க் மேட் 2 மார்க் மேட்ரிக்ஸ்லையும் 3 மார்க் 5th சாப்டர்லையும் கேட்டிருந்தாங்க. சார் நெல்லை எனக்கு ஃபுல் லீவ் தான். ஓ அப்படி சந்தோஷமா இருக்கிறியா? ஓகேடா தங்கம். ஆனால் நல்லா படிச்சுக்கடா. சார் கொஸ்டின் சொல்லட்டா? ஓகே தங்க, டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம். நோ எக்ஸாம் ஃபார் தென்காசி. ஓகே சாமி. இந்த சம் எத்தனை மெத்தட்ல செய்யலாம்? ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். இந்த சோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபைனா எல்ஹெச்எஸ் தனியா ஆர்ஹெச்எஸ் தனியா. அப்ப இந்த சம்முக்கு நாம் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னது? sin inverse 3/5 minus cos inverse 12/13. ரெண்டு இன்வர்ஸ் சேர்ந்து வர மாதிரி இருந்தா ரெண்டு சேமா இருந்தா அதான ஃபார்முலா இருக்குது. sin inverse x minus sin inverse y, cos inverse x minus cos inverse y, tan inverse x minus tan inverse y, cot inverse x minus cot inverse y சேமா இருந்தா தான் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஒண்ணா அத sin inverse மாத்தினா ரெண்டு sin inverse ஆகி ஃபார்முலா இருக்கு. அல்லது இத cos inverse மாத்தினா அத cos inverse மாதிரி ஆன்சர் வரும். இல்ல ரெண்டுமே இல்லாம இதே tan inverse அதே tan inverse மாத்தினா அப்பவும் ஆன்சர் வரும். என்ன சுத்தி வளைச்சு திங்கிற மாதிரி. ஆனால ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வச்சாலும் சத்தியமே ஆன்சர் வரும். ஆனா எது புத்திசாலித்தனம்? ப்ரூவ் தட்ல ஆன்சர் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோ. ஆன்சர்ல என்ன வந்திருக்கு? sin inverse வந்திருக்கு. அப்ப பூராமத்தி sin inverse மாத்திக்கலாம். அது ஆல்ரெடி sin inverse வந்து அது அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இந்த சம்மு நான் 3 மெத்தட்ல செய்றேன். ஓகே. ஏன்னா ஏன் சார் டைம் வேஸ்ட் பண்றேன்னு கேட்காத. நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதைத்தான் எக்ஸாம்ல எழுதுவோம் நீ நினைக்கிற. உன்னுடைய கிரியேட்டிவிட்டியை நீ உள்ள கொண்டு வர மாட்டேங்கிற. அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஆன்சர் சட்டுன்னு வருதா பெருசா போகிறதாங்கிறது முக்கியம் இல்லை. யோசிச்சு பழகிக்கோ, யோசிக்க கத்துக்கோ. எஸ், இதா sin inverseல தான் ஆன்சர் வரும். அப்ப இந்த sin inverse அப்படியே வச்சுக்கலாம். இதத்தான் என்னவா மாத்த போறோம்? sin inverse மாத்த போறோம். cos inverse sin inverse மாத்த போறோம். கவுனிங்க. cos அப்படிங்கிறது என்னது? சைன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அப்ப இது அட்ஜசன்ட். இது என்னவா மாத்தணும்? சைனா மாத்தணும். சைன் அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். எஸ், கீழே ஹைபாட்னியூஸ், அங்கே கீழே ஹைபாட்னியூஸ். அது 13 தெரியும். என்ன தெரியாது? ஆப்போசிட் தெரியாது. அப்ப பித்தாகரஸ் தியரம் o ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். ஆப்போசிட்டா தெரியாது. அட்ஜசன்ட் எவ்வளோ? 12 ஸ்கொயர் 144. ஹைபாட்னியூஸ் தெரியாது. இது தெரியும். 13 தெரியும். 13 ஸ்கொயர் 169. 149 144 அங்க போனா மைனஸ் 144. 169 144 போனா 25. ஸ்கொயர் அங்க போனா ஸ்கொயர் ரூட் 25 எவ்வளோ? 5. அப்போ 5. இப்போ என்ன நிலைமை பாருங்க? sin inverse x minus sin inverse y. What is the formula for sin inverse x minus sin inverse y? என்ன formula? sin inverse x into root over 1 minus y square plus y into root over 1 minus x square. sin inverse x minus sin inverse y na sin inverse x into root over 1 minus y square plus y into root over 1 minus x square. Yes, கவுனிங்க.
sin inverse x minus பாருங்க sin inverse x minus sin inverse x x னா 3/5 root over 1 minus y square y square 1 ஒன்று yங்கிறது பாருங்க இதுதானா 5/13 square 1 னா 25/169 5ஓட ஸ்கொயர் 25 13ஓட ஸ்கொயர் 169 plus y plus minus மைனஸ் no doubt plus நினைச்சு எழுதிட்டு மைனஸ் மைனஸ் y y எவ்வளோ பாருங்க 5/13 into root over 1 minus x-க்கு ஒரு ஸ்கொயர் x-ங்கிறது 3/5 3/5 ஸ்கொயர்னா 9/25 சிம்பிளி பண்ணுங்க equal to sin inverse 3/5 into கீழே இதில் நான் 169 minus 25 144 by 1 into 169 169 minus 5/13 into 1 into 25 25 minus 1 into 9 9 அப்போ 25 minus 9 16 by 1 into 25 25 LCM எடுத்தோம் ஓகே எஸ் இப்போ அடுத்த பேஜுக்கே போய்க்கலாம் இங்க பார்த்து அங்க எழுதிக்கிறேன் is equal to sin inverse 3/5 into root 144 12 root 169 13 minus 5/13 into root 16 4 by root 25 நல்லா பாருங்க ஆமா root 25 எவ்வளோ 5 மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும் இங்காச்சும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துறாதீங்க 3 into 12 36 5 into 13 65 5 4s are 20 13 into 5 65 டினாமினேட்டர் சேமா இருக்கு அப்போ ஒன் டைம் எழுதி நியூமரேட்டர் சிம்பிளை பண்ணுங்க 36ல 20 போனா 16 பாருங்க RHS வந்துருச்சான்னு பாருங்க எஸ் வந்தாச்சு அப்போ equal to RHS n equal to RHS LHS hence proved இந்த சம் இன்னும் ரெண்டு மெத்தட்ல செய்யலாம் அது என்ன மெத்தட் சும்மா சொல்லிடுறீங்களா வாயில மட்டும் சொல்லிட்டு நம்ம வேற சம்முக்கு போயிடலாம் எஸ் பாரதி எழுதிக்கிறியா tan of 2 tan inverse 1/5 minus pi/4 2 tan inverse x என்ன ஃபார்முலா பாரதி நான் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ண சாமி ஆன்சர் வந்துரு இங்க பாருங்க 2 tan inverse x க்கு மூணு ஃபார்முலா இருக்குது ஒன்னு என்ன பாரதி நல்லா கவனிச்சுக்கோ ஒன்னு sin inverse 2x by 1 plus x square இன்னொன்னு cos inverse 1 minus x square by 1 plus x square இன்னொன்னு tan inverse 2x by 1 minus x square அப்போ நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வந்துரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தங்கம் ஆன்சர் வந்துரும் ஓகே எஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண பாரதி நீ சொன்ன சம்முக்கு ஆன்சர் வந்துரு சாமி எஸ் இந்த சம் வேற என்ன ரெண்டு மெத்தடு கொஸ்டின்ல சைன் இன்வர்ஸ் இருந்த காத்தினால் பூராமத்தி சைன் இன்வர்ஸ்க்கு மாத்தணும் அது ஒரு மெத்தடு வேற மெத்தடு ரெண்டு சேம் தானே ஆன்சர் வரும் அப்ப அங்க காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது இங்கே காஸ் இன்வர்ஸா மாத்துங்க அப்ப காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் மாறும் ரெண்டாவது மெத்தட் சொல்லிட்டு இருக்கிறேன் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய்க்கு என்ன ஃபார்முலா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஏன்னா காஸ்ல ஆப்போசிட்ல நடுவில் ஒரு பிளஸ் ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஓவர் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு மாத்தி கடைசியில் பார்த்தா ஆன்சரு காஸ் இன்வர்ஸ்ல வந்து நிற்கும்
ஆனா ஆன்சர் இதில் வேணும், ஆர் வச்சா சைன் இன்வர்ஸ்ல வேணும். அப்போ அந்த காஸ் இன்வர்ஸ்ல வந்து நிற்கிற ஆன்சர் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ அது சைன் இன்வர்ஸா மாற்றணும்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸா மாற்றணும். ஹைபாட்டனியூஸ் 65 65ஆவே தான் இருக்கு. அப்போ அந்த ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் ஓ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணி இப்போ எப்படி அங்கங்க மாற்றணும் அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கணும். இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட், இது ரெண்டுலேயுமே இல்லாத சம்மந்தமே இல்லாத டேன் இன்வர்ஸில் செய்யற சைன் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸா மாற்று. அப்போ இங்கே ஒருக்கா பித்தாகரஸ் தியரம், மறுபடியும் காஸ் இன்வர்ஸ் மறுபடியும் டேன் இன்வர்ஸ் மாற்று. அப்போ அங்கே ஒரு பித்தாகரஸ் தியரம். அப்போ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய்யா மாறிடும். டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய்க்கு என்ன ஃபார்முலா? டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 பிளஸ் எக்ஸ் ஒய். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் எதில் வந்து நிற்கும்? டேன் இன்வர்ஸ்ல வந்து நிற்கும். டேன் இன்வர்ஸ்ல வந்து நிற்கிற ஆன்சர் எப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டா இருக்கும். அதை நாம் என்னவா மாத்தணும்? சைன் இன்வர்ஸா மாத்தணும். சைன் இன்வர்ஸ் என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். அப்ப அங்க இருக்கிற ஆப்போசிட் இங்க அப்படியே எடுத்து எழுதிக்கோ. அந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட் பயன்படுத்தி ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஹைபாட்டனியூஸ் கிடைக்கும். அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்க. இதுதான் 3 மெத்தட். அப்ப இந்த சம்முக்கு 3 மெத்தட் இருக்கின்றது. ஓகே. எஸ். ஹரிதா பானு வாசாமி, கணேசல்வா வா. சரவணன் வந்துட்டியா? ஸ்டடி பிளான் ஓகே. ராம் மேக்ஸ்ல பண்றேன், இதுல கூட பண்ற ட்ரை பண்றேன், ஏதாவது ஒரு சேனல்ல பண்றேன். குட் ஈவினிங் அர்ஜுன் ஆத்தி. எஸ். நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கு சார். போடா போய் படி சாமி. டைம் இருக்கிறப்ப இந்த வீடியோ லைவ் வீடியோல ஜம்முன்னு பிளேலிஸ்ட்குள்ள இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. வேதாந்துல லைவ் வேதாந்துல வீடியோ ஷார்ட்ஸு நிறைய இந்த டெக்னிக்ல லைவ்ங்கிற சேனலுக்குள்ள போனா தான் என்னோட வீடியோஸ் இருக்கு. மற்றவங்கள வீடியோக்குள்ளேயும் பண்றாங்க, லைவுக்குள்ளேயும் பண்றாங்க. ஸ்ட்ரீம்டு எடிட் பண்ணி போடுறது அவங்க அப்படி பண்றாங்க. நம்ம லைவுக்குள்ள மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சரவணா. என் சாமி நல்லா படி. மகராசனர் சார் 11th மேக்ஸ் ஏதாவது? டேய் 11th மேக்ஸ் நேற்று எல்லாம் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் போட்டு இருந்த தங்கமே. நேற்றுலாம் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் சாமி போட்டு இருந்த நம்ம. சரி, இப்போ அடுத்த சம்முக்குள்ள போயிடலாம். அடுத்த சம் ப்ரூவ் தொட்டாவே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது சால்வ்ல பார்க்கலாமா? சம்மு தாங்க பெருசா இருக்கு. ஆன்சர்லாம் துமுக்குண்டியத்தான் வரும். நாளைக்கு கொஞ்சம் இன்னைக்கு மேலோட்டமா இன்னைக்கு எத்தனை ஃபார்முலா? ஒரு 7 ஃபார்முலா வச்சு நிறைய சம் முடிச்சிட்டோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ், அந்த 3 ஃபார்முலா. அப்புறம் sin inverse x plus sin inverse y, sin inverse x minus sin inverse y, cos inverse x plus cos inverse y, cos inverse x minus cos inverse y, tan inverse x plus tan inverse y, tan inverse x minus tan inverse y, cot inverse x plus cot inverse y, cot inverse x minus cot. இதை வச்சு முடிச்சிட்டோம். நாளைக்கு காம்ப்ளிகேட்டடான சம்முக்குள்ள என்டர் ஆகிறோம். ஓகே. எஸ். இப்போ பாருங்க, இன்னொரு prove that sum. Prove that tan inverse x plus tan inverse y plus tan inverse z. சார் எத்தனையோ காம்ப்ளிகேட்டட் சம் இருக்கு. ஏன் சார் இன்னைக்கு மேலோட்டமா போயிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள கால் வைக்கலாம். நாளைக்கு இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி தான், நாளை மறுநாளும் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் தான். நாளைக்கே காம்ப்ளிகேட்டடுக்குள்ள கால் வச்சிடலாம். கால் வைக்கல, கை வச்சிடலாம். x plus y plus z minus xyz by 1 minus xy 1 x minus xy minus yz minus zx. Okay. Yes, listen. Solution. Prove that. அப்ப LHS எடுத்து RHS கொண்டு வரலாம். What is LHS? Tan inverse x plus tan inverse y
plus tan inverse z. நாளைக்கு என்ன சார் பண்ண போறோம்? நாளைக்கு எடுத்த உடனே டொமைன்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டொமைன், சைன்ல டொமைன், காஸ்ட்ல டொமைன், டேன்ல டொமைன். டொமைன்னா என்ன அதெல்லாம் நாளைக்கு பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு வேற டெக்னிக் போய்க்கலாம். ஓகே, லெசன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டே சிம்பிளை பண்ணலாம். டைரக்ட் ஃபார்முலா tan inverse x plus tan inverse y. என்ன ஃபார்முலா படிச்சு வச்சிருந்தோமே? tan inverse x plus tan inverse y என்ன ஃபார்முலா? tan inverse x plus y by 1 minus xy. இதுதாங்க ஃபார்முலா. அது அப்படியே plus tan inverse z அப்படியே. இப்ப கவனிங்க, இப்பதான் இது பேரு x, இந்த பச்சை கலர்ல எழுதிக்கிறது x, இந்த பச்சை கலர் பேரு y. அப்ப என்ன நிலைமை? tan inverse பச்சை கலர் x minus tan inverse பச்சை கலர் y. tan inverse x plus tan inverse y என்ன ஃபார்முலா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்பதான் எழுதணும் பாருங்க, இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. tan inverse x plus tan inverse y என்ன ஃபார்முலா? tan inverse, ஒரு tan inverse தான் வரும், x plus y by 1 minus xy. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணுங்க. tan inverse x plus tan inverse y. ஃபார்முலா பாருங்க. tan inverse x plus y. xங்கிறது அந்த பச்சை கலர், x plus y, yங்கிறது z, divided by divided by 1 minus x into y. xங்கிறது into y, yங்கிறது z. எஸ், இதை சிம்பிளை பண்ணா போதும். சிம்பிளை பண்ணிக்கலாம். is equal to tan inverse, கீழே எது இல்லைன்னா 1. அப்போ நியூமரேட்டர் பாருங்க, நியூமரேட்டர்ல இருக்கிற டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட், ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் x plus y into 1, x plus y plus z into 1 minus xy. கரெக்டா பாருங்க. 1 into x plus y plus z into 1 minus xy by denominator into denominator. 1 into 1 minus xy, 1 minus xy divided by, இப்ப denominatorக்கு வரலாம். இங்கே denominator எது இல்லைன்னா 1. அப்ப இங்க 1, அங்க 1 minus xy denominator. அப்ப LCM எடுக்கலாம். 1 into 1 minus xy எவ்வளோ? 1 minus xy. அப்புறம் நடுவுல minus 1 into z into x plus y. 1 into z into x plus y. கரெக்ட் தானோ? 1 into 1 minus xy, 1 minus xy minus 1 into z into x plus y. by 1 into 1 minus xy, 1 minus xy. yes. denominator சேமா இருக்குது, cancel. மீதி is equal to tan inverse 1 உள்ள கொண்டு போ, 1 into xx, 1 into yy, plus z உள்ள கொண்டு போ, plus z, அப்புறம் plus z into minus xy, minus xyz by 1 minus xy minus z into x, minus zx, அல்லது minus xz, எப்படி வேணா எழுதிக்கோங்க. minus z into plus y, minus yz, அல்லது minus zy. என்ன வந்தாச்சு? RHS வந்தாச்சு. prove that sum, அப்ப hence proved. பாருங்க. tan inverse x plus y plus z minus xyz, 1 minus xy minus yz minus, yes, அதேதான். hence proved. ஸோ உங்களை பர்சனலாக எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? ராமேக்ஸ் யூடியூப் சேனலில் லாஸ்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது. எஸ்,
நான் என்ன சொல்லுவேன்னா டெய்லி மேக்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்தால் கூட நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்தால் இன்றைக்கி 1 மணி நேரம் மேக்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிங்க. அதே நாளைக்கு இங்கிலீஷோ தமிழோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இருந்தோம், இங்கிலீஷு தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேயே படித்து முடிச்சுங்க. வீட்டில் வந்து கையே தொடாதீங்க. அந்த புக்கை ஸ்கூல்லேயே வச்சுருங்க, வீட்டுக்கே கொண்டு வராதீங்க. எஸ், ஏன்னா கட் ஆஃபில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ கடைசி 2 மாதம் இது வரைக்கும் நீ எப்படி இருந்துட்டு போ. இனிமேல் கான்சென்ட்ரேட் மோர் இன் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பப்ளிக் முடிச்சுட்டு முழு மூச்சா நீட்டுக்கு படி. இப்போ பயாலஜி கூட ஒதுக்கி வச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படி. ஏன்னா நீட்டில் ஜெயிக்கிறவங்க கம்மி. அதுவே என்ஜினியரிங் 1008 நல்ல காலேஜ், அருமையான காலேஜ் இருக்கு. ஸோ இந்த 2 மாதம் நீ என்ஜினியரிங் கட் ஆஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆஃப்டர் ஹாலிடேஸ், அதாவது ஆஃப்டர் பப்ளிக் கான்சென்ட்ரேட் இன் நீட். சப்போஸ் இஃப் யூ ஆர் வில்லிங் டு பிகம் அ டாக்டர், ஓகே. டெய்லி மேக்ஸ் பாருங்க. தம்பி அந்த மேலே இருக்கிற கொஸ்டினுக்கு நான் ஃபார்முலா சொன்னேன் தங்க. tan inverse 2 tan inverse x கூட ஃபார்முலா யூஸ் பண்ணா ஆன்சர் வந்துருன்னு சொன்னனே சாமி. அப்படி இல்லைல்ல அர்ஜுன். என்ஜினியரிங் மேக்ஸ் டீச் பண்ணுங்க. இல்லை சாமி, என்ஜினியரிங் மேக்ஸ் டீச் பண்ணல தங்கம். இதுக்கே ஸ்கூல்ல முடிக்கிறதுக்கே என்ன டைம் இல்லடா தங்கம். பார் நிறைய சேனல் இருக்குது பாருங்க என்ஜினியரிங் மேக்ஸ்க்கு. தீபக் நிறைய சேனல் இருக்கு பாரு சாமி என்ஜினியரிங் மேக்ஸ்ல. ஓகே, நாளைக்கு டஃப்பான சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். எனி அதர் கொஸ்டின், எனி மோர் கொஸ்டின் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சார் 2 மாதம் தான் இருக்குது. கிவ் சம் டிப்ஸ் அபவுட் மேக்ஸ். இப்போ இருக்கிற பசங்களாம் கண்ணில் தான் பார்க்குறானுங்க. எழுதி போனால் நோட்டு வேஸ்ட் ஆகி போகும்னு நினைக்கிறாங்க. ஐயோ பெரிய தப்பு. ஒரு நாளைக்கு ஒரு நோட் தீர்ந்தால் கவலைப்படாத. ஒரு நோட் எடுத்து 2ஆ கோடு போட்டு சின்ன சின்னதாக கூட எழுதிப்பாரு. எஸ், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ எழுதி பார்த்தா தான் மார்க் வரும். கண்ணில் பார்த்தீங்கன்னா காலை வாரி விட்டுரு. திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லுவேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சீயிங் இஸ் பிலீவிங். எஸ், டூயிங் த சம்ஸ் நோ. எஸ், டூயிங் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், இது நிறைய பேருக்கு புரியுதில்ல. நேத்து கூட கிளாஸ்ல திட்டுன்னு திட்டினேன். நோட்ல எழுதிப்பாரு, ஏன் கண்ணில் பார்க்குற அப்படின்னு கிட்ட வார்த்தையிலே திட்டினேன் நேற்று கிளாஸ்ல எல்லாம். எஸ், படிங்க, எழுதிப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சம் 10 வாட்டி கூட எழுதிப்பாரு, தப்பே இல்லை. டைம் எல்லாம் இல்லைன்னு சொல்லாத. வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. டைம் நீ தான் ஒதுக்கணும். காலையில் பாரு 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். 5:30 மணிக்கு எந்திரிச்சுன்னா நைட்டு இப்போ 10 மணி வரைக்கும் ஒரு நிமிஷமும் நிற்கிற நேரம்லாம் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸ்கூலுக்கு கொஸ்டின் செட் பண்ணணும். ஒரு ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் செட் பண்ணி ஆன்ஸ்கி செட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. அங்கே டாப்பர்ஸ் பேப்பர் திருத்தணும். டியூஷனுக்கு 10th கிளாஸ் எடுக்கணும், 11th கிளாஸ் எடுக்கணும், 12th கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும். எஸ், அப்புறம் நம்ம யூடியூபுக்கு இங்கே இதை பண்ணணும். 11th கைடு ஒர்க் போயிட்டு இருக்குது, அதை பார்க்கணும். எஸ், இவ்வளோ ஒர்க் இருக்கு. இத்தனை வயசாகி நான் சந்தோஷமா செய்யறது இல்லையா? யூ ஆர் யங். ஓடுற பாம்பை முதிக்கிற வயசு உங்களுக்கெல்லாம். அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சோம்பேத்தனப்படாதீங்க. தூக்கம் வருதா வெளியில போய் நடந்துங்க, உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடம்ப ஹெல்த்தியா வச்சுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஃபுட்டா சாப்பிடுங்க. இந்த காஃபி டீ, இந்த சுகர், இந்த அஸ்கா சக்கரை, ஒயிட் சுகர் வர திங்ஸ் பூரா அவாய்ட் பண்ணிருங்க. எஸ், இந்த ஒயிட் கலர் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே உடம்பு ஹெல்த்தியா இருக்கு. எஸ், படிக்கிறப்ப தூக்கம் வருதுன்னா உனக்கு 2 விஷயம் தான் காரணம். ஒன்று, உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கல, சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்று, உன்னுடைய ஹெல்த்தில் வந்து நீ சாப்பிட்ற ஃபுட்டு இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி ஃபுட். அவ்வளோதான். இந்த 2லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. மனசில் இருக்கிற குப்பைகளெல்லாம் தூக்கி வெளியில் எறியுங்க. நல்லதையே கேளுங்க, நல்லதையே படிங்க. செல்லில் கண்டதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா கிளாஸில் பசங்க சொல்லுவாங்க, சார் நான் அதை பார்க்குறேன் சார், இதை பார்க்குறேன் சார், என்னால் மாற்றிக்கவே முடியல சார் அப்படிங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கலான்னு அட்வைஸ் பண்ணுவேன். எஸ், மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க.
அதே போது மனசை கண்ட்ரோலாக வச்சிட்டாலே படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கி. சார் ஹவு டு ரிவைஸ் மேக்ஸ்? சார் தமிழ் டீச் பண்ணுங்க. ஓகே முருகன், தமிழ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி இறக்கலான்ட்டு இருக்கிறேன். கண்டிப்பா முருகன். சார் 90க்கு 70 மைண்ட். ஓகே சாமி, சூப்பர். 90க்கு 70 வந்துருச்சா? அப்போ நீ 1 மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கடா. இப்போ யாரெல்லாம் ஸ்கூல்ல 90க்கு 70 அண்ட் அபோவ் வாங்குறீங்களோ உங்க சென்டம் டிசைட் பண்ணக்கூடியது 1 மார்க். புக் பேக் 1 மார்க், மனப்பாடம் பண்ணாத, புரிஞ்சு படிச்சுக்கோ. ஏன்னா அந்த புரிஞ்சு படிச்சா அது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். புக்ல இருக்கிற புக் பேக் மாதிரி காம்ப்ளிகேட்டடா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வராது. அது மேலோட்டமா தான் வரும். ஃபார்முலா பேஸ் பண்ணி அல்லது கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ சென்டம் 90க்கு 70 தாண்டிடுச்சுனாலே யுவர் சென்டம், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் சென்டம். ஹவு டு பிகம் தட் எலிஜிபிலிட்டி அப்படின்னா 1 மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்றது, அவ்வளோதான். துஷ்யந்த் வா ரொம்ப நாளுக்கு பரவாயில்ல. கிரியேட்டிவ் 1 மார்க் ஓல்டு பப்ளிக் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் சார் பண்ணலாம். நீ ஏற்கனவே கேட்டிருந்த துஷ்யந்த், கிரியேட்டிவ் 1 மார்க்கு கொஸ்டின், அந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யாராவது இருந்தால் அனுப்பிச்சுடுறீங்களா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு? இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்ட கிரியேட்டிவ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எங்கிட்ட எல்லா பப்ளிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நான் தேடி உட்காந்து எழுதிட்டு போகணுமே பார்த்தேன். நீங்கள் ஏதாச்சும் எழுதி அனுப்பிச்சுட்டிங்கன்னா நான் டக்குன்னு அதை அப்படியே டீச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எஸ், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதை அனலைஸ் பண்ணி அதை பிரித்து எடுக்கிற கூட டைம் இல்லை சாமிங்களா. அனதர் டிப்ஸ் ஃபார் மேக்ஸ். அனதர் டிப்ஸ் என்னது? 90க்கு 70க்கு மேலே வந்துட்டா 1 மார்க்ல அதிக கான்சென்ட்ரேஷன் வேணும். அப்புறம் உன்னோட சென்டம் டிசைட் பண்ணக்கூடியது 1 மார்க்கு. அதுக்கப்புறம் கம்பல்சரி நீ 11 சாப்டர் படிச்சுட்டு போயிருப்ப, ஒரு சாப்டர் விட்டுட்டு போயிருப்ப. உன்னோட கெட்ட நேரம் அந்த ஒரு சாப்டர்லேருந்து கம்பல்சரி கேட்டிருப்பான். அதனால 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா சாப்டர் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாப்டர் பெருசா இருக்குதுன்னா அதுலேருந்து 5 மார்க் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா 5 மார்க் எதிராக சாய்ஸ் இருக்குது. புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை சார், எனக்கு 9.8 வராது சார் அப்படின்னா 9.8லேருந்து 5 மார்க் தான் கேட்பான். அப்போ நீ 5 மார்க் பார்த்துக்கோ. அதே இப்போ 5 மார்க் எப்படி கேட்குறா? அதில் இருக்கிற சிம்பிளான கொஸ்டின் 3 மார்க் இருக்கிறதா 5 மார்க்ல அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் இப்போ இந்த சிலபஸ் மாதிரி 5 வருஷம் ஆயிடுச்சு. இனிமே கொஸ்டின் ஈஸியாக எதிர்பார்த்துருக்க முடியாது. இப்போவே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் கஷ்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டீச்சர்ஸுக்கு அந்த சப்ஜெக்ட் ஈஸி ஆயிடுச்சு நடத்தி. அதனால நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல் சப்ஜெக்ட் ஸ்டடி பிளான் சொல்ற அளவுக்கு ஐ எம் நாட் அ ஜீனியஸ் தாங்க. நான் வந்து மேக்ஸும் தமிழும் சொல்றேன். அது தமிழ் எங்க தமிழ் சார் கேட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு தமிழ் பிடிக்கிறங்கிற காரணத்தினால பண்றேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் யாராவது செலக்ட் பண்ணி நம்ம ராம் மேக்ஸ் சேனலுக்குள்ள நான் பண்றேன். ஓகே, நம்மளே பண்ணிட்டு இருக்கிறாங்களே அதையும் பாருங்க. அவர் சொல்றது கரெக்ட் தான். பிரகாஷ் சார் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. மேக்ஸ் அண்ட் தமிழ் டெஃபினட்டா நான் சொல்றேன் தங்க. சார் நான் 90க்கு 83 சார். ஸ்டில் நோ ஐடியா ஹவு டு அப்ரோச் கிரியேட்டிவ் 1 மார்க் அண்ட் 9th சாப்டர் கம்பல்சரி. கிவ் சம் ஐடியா சார். அப்படின்னு என்ன சொன்னா, நீ 1 மார்க் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனந்த், அதை அவாய்ட் பண்ணிக்க சாமி. ஒவ்வொரு சமயம் ஆராய்ச்சி பண்ணியே வேற மெத்தட்ல செய்யக்கூடாது. இன்னைக்கு எப்படி இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஒரே சமம் 3 மார்க் 3 மெத்தட்ல செஞ்சோ, அப்படி நீ இந்த சமயம் ஏன் வேற மெத்தட்ல செய்ய முடியாது? செஞ்ச ஆன்சர் வரலையா? ஏன் ஆன்சர் வரல? அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? கான்செப்ட்ல நாம எங்க கோட்டையிட்டோம்? அப்படி நீ கேள்வி கேட்க முன்ன நீயே கேள்வி கேட்க ஆரம்பி. எஸ், நீ நல்ல காலேஜ் போகணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல அந்த 1 மார்க் டிசைட் பண்ணாது. கெமிஸ்ட்ரி கூட மேலோட்டமா கேட்டுருவான். ஏன்னா புக்ல தாண்டி யோசிக்க முடியாது. பிசிக்ஸ் மேக்ஸ் தான் 1 மார்க் உங்களோட மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கு. அதை நல்லா பார்த்துக்கோ. சார் இம்பார்ட்டன்ட் படிச்சா மார்க் வாங்க முடியுமா? இம்பார்ட்டன்ட் படிச்சா 80 மார்க் வாங்கலாம். 80 மார்க் தாண்டறதுக்கு உனக்கு லக்கு, அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சீங்கன்னா 80 மார்க் தாண்டலாம் சாமி. சார் ஹவு டு கெட் 85+? 85+ வாங்குறதுன்னா எல்லா புக் பேக் 1 மார்க் தரவா படிச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச 6 சாப்டர், அது எந்த சாப்டர் இருந்தாலும் தரவா படிச்சுக்கோ. அது போக இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்கிறேன். ராம் மேக்ஸில் 2023 ஸ்டடி பிளான் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே சாமுங்களா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு சந்திக்கலாமா? நாளைக்கு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியில டஃப்பான ஏரியாவில் சந்திக்கலாம். இன்னைக்கு வீடியோ தரவாக்குறவங்களுக்கு நாளைக்கு வீடியோ அது ஈஸியாக தக்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே காம்ப்ளிகேட்டடுக்குள்ளே போயிட்டு வரோம். ஓகே, குட் நைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் நாளை இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். தேங்க்யூ.
பாய்.